யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், யோசுவா 5 வசனம் 10 வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 1ஆம் தேதி அந்நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். ஆக ரொம்ப தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் 9வது வசனம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 10வது வசனம். இதில் பஸ்காவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய தலைப்பு ஒரு மனுஷனை எப்படி கர்த்தர் வெற்றியாளனாக்குகிறார். தலைப்பே வெற்றியாளர் என்ற தலைப்பில் தான் தியானிக்கிறோம். யோசுவாவை கர்த்தர் வெற்றி அடைய பண்ணுறாரு. ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கிறதுனால அந்த ஜெயம் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால நமக்கும் உண்டு. ஏன்னா வெற்றியின் புஸ்தகமாக இருக்குது குறிப்பாக யோசுவா. கர்த்தரும் வெற்றியை கொடுக்குறவராக இருக்கிறாரு, பலனை கொடுக்குறவராக இருக்கிறாரு, கிருபையை கொடுக்குறவராக இருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு. அப்போ அது நமக்கும் சொந்தம். அதனால தான் நம்மளும் அதை எடுத்து அதை தியானிக்கிறோம். அதற்கு மேலே கடவுள் நமக்கு அப்பேற்பட்ட நன்மைகளையும் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படி நாம் அவர் அப்படி விசுவாசிக்கிறோம். கர்த்தர் வெற்றியை கொடுக்குறாருன்றதை விசுவாசிக்கிறோம், கர்த்தர் பலனை கொடுக்குறாருன்னு விசுவாசிக்கிறோம். அதான் பாட்டு பாடுறப்ப கூட பாடணும் திரும்ப திரும்ப, பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறோன்னா கர்த்தர் அதெல்லாம் கொடுக்குறாருன்னு நம்புகிறோம். அதனால திரும்ப திரும்ப அவைகளை சொல்லி பாடுறோம். அப்போ இந்த புஸ்தகத்தில் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க. அப்போ ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேல்யூஸை கவனிக்கணும். எப்படி ஜெயிக்கிறாங்க, கர்த்தர் எப்படி ஜெயிக்க வைக்கிறாரு, அதான் எடுத்து பிரசங்கம் பண்ணுறாங்க. ஏன் எப்படி ஜெயம் வருது, ஜெயிக்கிறதுக்கு அவங்க கிட்ட இருந்த குணநலங்கள் என்ன, வேல்யூஸ் என்ன, என்ன பண்பு நலன்கள்லாம் அவங்க கிட்ட இருந்தது. சும்மா வெற்றி வந்துடுறது இல்லை, சும்மா ஜெயம் வர்றதில்லை. அவங்க ஒரு சில நேரத்தில் மனுஷர்கள் வாழ்க்கையின் கடைசி காலகட்டம் வர்றப்ப கூட அவங்க வாழ்க்கையில் சரியாக ஜெயிச்சாங்க, வாழ்க்கையின் நிறைவை அடைஞ்சாங்கன்ற அந்த முழுமை இல்லாமல் கூட ஆளுங்க மரித்து போகிறாங்க. எந்த நோக்கத்துக்கு இந்த பூமியில் பிறந்தேனே தெரியல, ஆனால் ஏதோ பிறந்தாங்க, ஏதோ வாழ்ந்தேன், அர்த்தமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கைன்னு சொல்கிற ஆளுங்களாம் இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் பேரலாக நான் எதுக்கு உண்டாக்கப்பட்டனோ அந்த நோக்கத்தை செஞ்சு முடிச்சிட்டேன், நிறைவாக நான் இருக்கிறேன், நிறைவாக நான் வாழ்ந்துருக்கிறேன், என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லக்கூடிய ஆளுங்களும் இருக்கிறாங்க. அப்போ வாழ்க்கையின் நோக்கம் அறிந்து வாழ்க்கையில் எதுக்கு வாழ்கிறோம், வாழ்க்கையின் அர்த்தம் அறிந்து வாழ வேண்டியது அவசியம் வாழ்க்கையில். அப்போ ஜெயம் எப்படி வருது, எப்படி அவங்க வாழ்க்கையின் நோக்கம் அறிந்து வாழ முடியுது, எப்போ வெற்றி வருதுன்னா அந்த வேல்யூஸ். கிறிஸ்தவத்தில் எப்பவும் சொல்லப்படுகிற மாதிரி கிறிஸ்தவனாலே அறநெறி கோட்பாடுகள் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளேயே இன்பில்டாவே கர்த்தர் ஒரு சிலதை வச்சிருக்கிறாரு. ஒரு சிலதை மனுஷன் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. கற்றுக்கிட்டு அவன் வாழ்க்கையை நடத்துகிறப்ப வாழ்க்கையில் ஜெயம் வருது பாருங்க. சும்மா அப்படியே வாழ்க்கையில் வெற்றி வர்றதில்லை. இன்னைக்கு நல்லா ஏர்ன் பண்ணுறாங்கன்னு வைங்க, மாதத்துக்கு நல்ல சம்பளம் வாங்குறாங்க, சம்பாதிக்கிறாங்கன்னா அதை எப்படி சேமித்து வைக்கணுன்றதை கூட பாடம் நடத்துகிறாங்க. இல்லை சும்மா அப்படியே சம்பாதிக்கிறது அப்படியே அர்த்தம் இல்லாமல் செலவு பண்ணிட்டா அர்த்தம் இல்லாமல் வாழ்க்கை முடிஞ்சிருது. நல்லா சம்பாதிச்சேன் ஒரு காலகட்டத்தில், ஆனால் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டேன்றான். ஏன்னா சம்பாதிக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் சொல்லித்தராங்க எப்படி சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிறது, சம்பாதிக்கிற பணத்தை எப்படி பெருக்கிறது, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அதெல்லாம் வேல்யூ. அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கும் கிறிஸ்தவத்தின் அடிப்படையில், வேதாகமத்தின் அடிப்படையில் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சில குணநலங்கள் தேவைப்படுது, வேல்யூஸ் தேவைப்படுது. அதெல்லாம் கவனிக்கிறோம். எப்படி கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரு இஸ்ரவேல் மக்களை. கிறிஸ்தவத்தில் குறிப்பாக கடவுள் சொல்கிற மாதிரி வாழ்கிறப்ப மக்கள் ஜெயிக்கிறாங்க. கடவுள் ஒரு மனுஷன் கூட இருக்கிறப்ப மனுஷன் ஜெயிக்கிறான். அப்படி சும்மா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஜெயம் வரல. ரெண்டு குறிப்பான முக்கியமான காரியம். ஒன்று கர்த்தர் சொல்கிறத செய்கிறப்ப ஜெயம் வருது, இன்னொன்று கர்த்தரே கூட இருக்கிறப்ப ஜெயம் வருது. கர்த்தர் சொல்றதை கேட்குறப்ப கர்த்தர் ஜெயத்தை ஏற்படுத்துறாரு. இன்னொன்று கர்த்தரே கூட இருக்கிறப்ப அவர் மகிமைப்படுறாரு. ஜெயிக்கிறதுனால நமக்கு ஜெயம் வர்றதுனால கர்த்தருக்குடைய பெயர் உயரமாகுது, கர்த்தருடைய பெயர் பெருகுது. ஒரு மனுஷன் சாதாரணமாக இருக்கிறப்ப யாரும் அவனை பார்க்கறது இல்லை இல்லையா, யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஒரு மனுஷன் சாதாரணமாக இருந்தானா யாரும் அவன் பார்வையே அந்த மனுஷன் மேலமே விழாது. ஆனால் கொஞ்சம் நல்லா ஆக்குறான், உயர்றான்றப்ப எல்லார் கண்ணும் அவன் மேலே போய் விழுது. நல்லா டெய்லி நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு டீக்கா போகிறப்பயே என்ன நினைக்கிறாங்க, ஆள் நல்லா ஆயிட்டாரு போலன்னு நினைக்கிறாங்க. அப்போ மனுஷனுடைய பார்வை ஒருத்தர் மேலே விழுது. அப்போ விழுகிறப்ப கர்த்தர் அந்த மனுஷன் கூட இருந்து அவனை அப்படிதான் கர்த்தர் ஆக்குறாருன்னா இந்த மனுஷன் மேலே பார்வை விழுகிறதுன்றது மட்டும் இல்லை, இவன் எப்படி இப்படி ஆனான்ற அந்த மனநிலைய மக்கள் அடையிறாங்க. இந்த நல்லா ஆக்குனாரு பாருங்க, மனுஷன் நல்லா ஆயிருக்கான் பாருங்க,
அதற்கு பின்னால இருக்கிற செயலையும் பின்னால இருக்கிற ஆண்டவரையும் பார்க்குறாங்க, கர்த்தரையும் பார்க்குறாங்க. அப்போ அதனுடைய அந்த வேல்யூஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு கிறிஸ்தவன் ஜெயிக்கிறப்ப ஜெயத்தை கர்த்தர் தான் கொடுக்குறாரு. ஆனால் கர்த்தர் கூட இருந்து காரியங்களை செய்கிறப்ப மனுஷனுக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் நடக்குது. இஸ்ரவேல் மக்கள், இந்த யோசுவா குறிப்பா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஜெயிக்கிறப்ப அவனுக்குள்ள ஒரு சில கர்த்தர் சொல்றதெல்லாம் கேட்டு கர்த்தர் கூட இருந்து காரியங்களை செய்கிறாரு. அது ஒரு சில குணாதிசயங்களை, ஒரு சில பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துது. கர்த்தர் சொன்னதை அப்படியே அவங்க பின்பற்றக்கூடியவங்களாம் மாறினாங்க. கர்த்தர் சொன்ன காரியத்துக்குள்ள என்ன இருக்கு அதெல்லாம் தான் ஒன்னொன்னையா கவனிக்கிறோம். போன வாரம் பார்த்தோம், இது சர்க்கம்சேஷன், விருத்த சேதனம் பண்ண சொன்னாரு. அதை பண்றாங்க. விருத்த சேதனம்னா என்ன? இன்னைக்கு ஏன் விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு எப்படி நமக்காக பலியானதுனால நாம் விருத்த சேதனம் அடையாம விசுவாசிச்சாலே அவங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டதனுடைய செயலுக்கு இருக்கிற வல்லமை நமக்கு வருதுன்றதை போன வாரம் பார்த்தோம். அப்ப இன்னைக்கு இந்த யோசுவாவின் 5வது அதிகாரத்தில் இருக்கிற 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி கடைசி பகுதி சொல்லுது பாருங்க. சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்கான்ற பதத்துக்கு ஆங்கில வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா பாஸ் ஓவர். எகிப்துல இஸ்ரவேல் மக்கள், அதுதான் வேத பகுதியை வாசிச்சு கேட்டோம். 12வது அதிகாரத்துல பஸ்காவை கர்த்தர் ஆசரிக்க சொல்றாரு. எதுக்கு ஆசரிக்க சொல்றாருன்னா, இவங்களை மீட்கிறதற்கு, இஸ்ரவேல் மக்களை பாதுகாக்கிறதுக்கு, இவங்க எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறதுக்கு முன்னால 10வது வாதை அனுப்ப போறாரு. வாதையை அனுப்ப போகிறப்ப இஸ்ரவேல் மக்களெல்லாம் பாதுகாக்கிறாரு. சங்கார தூதனை அனுப்பி தலை பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்பட இருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் பாதுகாக்கப்படணும். ஆனா எகிப்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் பாருங்க, தலை பிள்ளைன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் பார்ன், வயசான தாத்தாவா இருப்பார், அவர் தான் குடும்பத்துல ஆளுன்னா அவரும் மரிச்சு போவாரு. எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ன், எந்த தலைமுறையா வேணா இருக்கலாம். சின்ன பிள்ளை பிறந்த பிள்ளைன்னா அதுதான் முதல்ல பிறந்திருக்குன்னா அதுவும் மரிக்கும். வயசானவர், நான் தாங்க எங்க குடும்பத்திலே மூத்தவர் அப்படின்னா அவரும் மரிப்பாரு. எல்லாவற்றிலையும் ஃபர்ஸ்ட் பார்ன பிறந்ததை கர்த்தர் கொலை செய்ய, ஏன்னா 9 வாதம் அனுப்புறாரு இஸ்ரவேல் மக்களை வெளியே அனுப்ப சொல்லி. எகிப்துல இருக்க பார்வோன் கடினமுள்ள மனசா இருக்கிறான், கல் நெஞ்சக்காரனா இருக்கிறான். அவனுக்கு இஸ்ரவேல் மக்களை வெளியே விடணுன்றதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லாத மாதிரி ஆயிட்டான். ஏன்னா அடிமைகளாக இருந்து நல்லா வேலை செஞ்சு கொடுக்குறாங்க நாட்டுக்கு. இவங்களை அனுப்பியாச்சுன்னா வேலை யாரை செய்யறது? வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் போயிருமே. அப்போ இவங்களை கொண்டு வந்து இங்கே வச்சு இவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. போயாச்சுன்னா வேலை செய்ய முடியாது. அப்போ இவனை இப்படியே வச்சிருந்தாதான் வேலை செய்ய முடியும்னு அவங்களை அப்படியே வச்சிருக்கிற மனநிலையில ராஜா இருக்கிறான். கர்த்தர் ஆனால் மோசே எழுப்பி விடுதலை பண்ணணும்னு நினைக்கிறாரு. இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருந்து கத்துறாங்க, கூப்பாடு போடுறாங்க. காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லை. எப்படி நாங்கள் காப்பாற்றப்பட போகிறோம்? எங்களை காப்பாற்றுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கிறாருன்னா கடவுள் மட்டும்தான் இருக்க முடியுன்ற நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே அடிமைகளாக இருக்கிறாங்க. எல்லாருக்குள்ளே என்ன வந்துருச்சு? அடிமையின் சுபாவம் வந்துருச்சு. இனிமே இவங்க எப்படி விடுதலையாக்கப்பட முடியுன்ற அந்த நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய சத்தம் கர்த்தர் இடத்துல எட்டின உடனே கர்த்தர் மோசே எழுப்புறாரு. மோசே பிறந்ததுக்கு அப்புறம் கூட எல்லா பிள்ளைகளையும், சின்ன பிறந்த பிள்ளைங்க 2-3 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க எல்லாத்தையும் கொலை செய்யணும்னு சட்டம் உண்டாகுது. ஏன்னா விடுதலை வரப்போகுது, மீட்பு வரப்போகுதுன்றது அவன் ராஜாவுக்கும் தெரிஞ்சு பார்வோன் இப்படி சட்டத்தை ஏற்படுத்துறான். அப்ப எல்லாரையும் கொலை செய்யவும் பண்றாங்க. ஆனா மோசேய கர்த்தர் தப்பு வைக்க பண்ணி மோசேய கர்த்தர் கொண்டு போய் என்ன பண்றாரு? அரண்மனையிலேயே விட்டு அங்கிருந்து விடுதலையை இவனுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு திட்டம் போடுறாரு. என்ன விஷயம்னா, எங்கேயுமே உங்களுக்கு விடுதலைக்கு வழி இல்லை, வாய்ப்பு இல்லை. வாழ்க்கையில அப்படி நெருக்கடியா இருக்குதுன்னா நிச்சயமா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் திட்டத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் திட்டத்தை வச்சு அவர் என்ன பண்றாரு? திட்டம் எப்படி போடுறாருன்றது அவரோடது. ஆட்களை கர்த்தர் எழுப்பி நமக்கு விடுதலையை கொடுக்குறாரு. என்னங்க ரொம்ப நெருக்கடியா இருக்கு, இதுக்கு மேல எப்படி வாழ முடியும்? இஸ்ரவேல் மக்களும் அப்படிதான், இதுக்கு மேல எங்கெங்க வாழ முடியும்ன்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா வாழ முடியாத இடத்துல இருந்தே அவங்களை என்ன பண்றாரு? வாழ வச்சு அவனை மீட்டு கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் மோசே எழுப்புறாரு. அவங்களுக்குள்ள இருந்தே எழுப்புறாரு. இவன் கண்ணுக்கெல்லாம் பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருந்திருக்கும், எப்படி இது நடக்குது? எல்லா தலைப்பிள்ளையும் வேற சாக வச்சுட்டான், எல்லா இது பிள்ளைகளையும் வேற கொண்டுட்டான். இவன் எப்படி நடக்க போகுதுன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தா கர்த்தர் அதுலயும் மோசேய தப்பு வைக்க வைக்கிறாரு. தப்பு வைக்க வச்சுதான் மோசே தான் வாதைகளை அனுப்புறான் ஒன்னு ஒன்னா. ஏன்னா ராஜா அனுப்ப மாட்டுறாரு. முதல்ல போய் பேசி பார்க்கறான் பார்வோன்ட்ட. கர்த்தர் சொல்றாரு விடுதலை பண்ணுன்னு.
கேட்க மாட்டான். அப்போ ஒவ்வொரு வாதையாக அனுப்புகிறான். கர்த்தர் அனுப்புகிறாரு. அனுப்புகிறப்பையும் 9 வாதம் அனுப்பியும் இந்த ராஜா கேட்குற மாதிரி இல்லை. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் வாசிச்சு பாருங்க, இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு வாதையாக அனுப்பி 10வது வாதையில தான் என்ன பண்ண சொல்கிறாரு, சங்கார தூதன் அனுப்பி எல்லா தலை பிள்ளைகளையும் சாகும்படி செய்யணும் அப்படின்றது தான் கர்த்தரோட நோக்கம். திரும்ப பாருங்க, வாசிக்க கேட்டோமே 12வது அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம். ஒரு சில வசனங்களை வாசித்து அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை கவனிப்போம். பாருங்க, 12வது அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து. கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. மாதம் எதுன்றார்? நமக்கு ஜனவரி மாதம் ஆங்கில கேலண்டர் படி, இங்கிலீஷ் கேலண்டர் படி நமக்கு மாதம் ஜனவரி. தமிழ் கேலண்டர் படி தையின்றாங்க, சித்திரன்றாங்க. அதுலேயே ஒரு மாறி மாறி விவாதம் இருக்குது. ஒவ்வொரு கேலண்டர் படி என்ன இருக்குது, நமக்கு மாதம் ஒன்று இருக்குது. ஜனவரி மாதத்தில் இருக்கிறோம், வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். மாதத்தில் வருஷத்தை ஆரம்பித்திருக்கிற இந்த மாதத்தை போலவே அவங்களுக்கும் என்னதான் கர்த்தர் சொல்கிறாரு, இது மாதமாக இருக்கட்டும். மாதமாக இருந்து இந்த மாதம் அப்படி இருந்து நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவீர்கள். ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சு ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாய் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்பதற்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. ஒவ்வொருத்தனும் ஆட்டுக்குட்டியை வாங்கு, உங்க வீட்டில் அந்த ஆடுக்குட்டியை வாங்கி பலியிட்டு சாப்பிட்றதுக்கு ஆளுங்க பத்தாம இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன்லாம் கூப்பிட்டுக்கோ. உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ, உங்க எத்தனை பேர் நம்பர், அதான் ஆத்துமான்றாரு, கவுண்ட்டு எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணு, ஆட்டுக்குட்டியை தயார் பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் எப்படி இருக்கணும்ன்றாரு பாருங்க. அந்த ஆடு பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆட்டினாலாவது வெள்ளாட்டினாலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு செம்மறி ஆடா இருக்கட்டும் வெள்ளாடா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஆடு எடுத்துக்கொண்டாரு. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து, 10ஆம் தேதி எடுத்துக்கொண்டாரு, 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். கர்த்தர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்து வீட்டு நிலைக்கால்கள்லையும் சட்டத்திலையும் வீட்டிலையும் என்ன பண்ணாத தெளின்றாரு. தெளிச்சு 12வது வசனம் 11 தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. அதை நீங்கள் புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சைகளை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். இது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியில் நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதல் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே. கர்த்தர் சொல்றாரு, நீங்க இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன், எகிப்து தேசத்துக்குள்ள போய் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் அதுல இருக்கிற முதல் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், அதம் பண்ணுவேன். எகிப்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் அவங்களுக்கு மேல நீதியை செலுத்துவேன், நான் தான் கர்த்தர்ன்றாரு. சொல்றாரு, நீங்க எல்லாம் பண்ணுங்க, ரத்தத்தை பூசி ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் தெளிச்சு வீட்டு சட்டத்துல தெளிச்சு நீ வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துரு. ஏன்னா அப்பதான் சங்கார தூதன் வருவான். நான் போய் என்ன பண்ண போறேன், இஸ்ரவேல் எகிப்துக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய தலைப்பிள்ளைகள் அங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ன், ஏன்னா அனுப்ப மாட்டானே வெளியே, இவங்க ரொம்ப மோசமான ராஜாவா இருக்கிறான். அது இல்லாம எகிப்து தேசம் எங்கும் அந்த மக்களும் அந்த மனநிலையோட கூட தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அடிமையா இருக்கிறவங்களை கூப்பிட்டு நல்லா ஜம்முன்னு வேலை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்காம அப்ப இருக்கக்கூடிய மோசமான மக்களாக தான் அவங்களும் வந்திருப்பாங்க. அதான் சொல்றாரு, நான் போய் அதம் பண்ணுவேன், எல்லாரையும் ஒண்ணும் இல்லாம ஆக்குறேன், பிள்ளைங்களெல்லாம் நான் அதம் பண்ண போறேன்.
நீ என்ன பண்ணு, ரத்தத்தை தெளிச்சிட்டு நீ உள்ள உட்காந்துக்கோ, சங்கார தூதன் உன் வீட்டுக்குள்ள நுழைய மாட்டான், நான் உள்ள நுழைய மாட்டேன். அதுதான் ஐடியா. மற்ற இடங்கள்ல பின்னால் அந்த அதிகாரத்தை வாசிக்கிறப்ப அப்படியே சொல்றாரு, ரத்தம் பூசி நீ உள்ள உட்கார்ந்து இருக்கிறப்ப நான் உள்ள என்ன வரும், சங்கார தூதன் தீமை எங்க வராது, வீட்டுக்குள்ள வராது. அதனாலதான் நம்ம ஜெபம் பண்றப்ப என்ன சொல்றோம், இயேசுவின் ரத்தம் நிலைக்கால்கள்ல வீடுகள்ல தெளிக்கப்பட்டு பூசப்படட்டும்ன்றோம். ஏன்னா வீட்டுக்குள்ள தீமை எதுவும் வரக்கூடாது. அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுடைய வீடுகளுக்குள்ள தீமை வரவே இல்லை, வீடுகளுக்குள்ள மரணத்தின் ஓலம் கேட்கவே இல்லை. பாருங்க, எகிப்து ஃபுல்லா மரண சத்தம் கேட்டுட்டு இருந்திருக்கோம். யோசிச்சு பாருங்க, லாக்டவுன் 2வது லாக்டவுன்லாம் ரொம்ப தீவிரமாயிருச்சு நம்ம நாட்டில். பலர் மரிச்சாங்க. வாட்ஸ்அப் எடுத்தாலே துக்க செய்தி தான் வந்து விழும். மக்கள் மரிச்சாங்க, இவங்க மரிச்சிட்டாங்க, அவங்க மரிச்சிட்டாங்க, தெரிஞ்சவங்கெல்லாம் இதாயிட்டாங்க. அதை பார்க்குறப்பே மனுஷனுக்கு என்ன வருது, திகில். வெளியே வந்தால் ரோட்டில் ஒரே ஆம்புலன்ஸ் சத்தம், ஆம்புலன்ஸ் போகிறதும் வர்றதுமா தான் இருக்குது. ஊசிக்கு ஆள் இல்லாமல் ரோடெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை பார்க்குறப்ப என்ன இருக்குது, ஊரெல்லாம் மரண ஓலம் சத்தம். மக்கள் கஷ்டத்துலேயும் துக்கத்துலேயும் எப்படி இருந்தாங்களோ அதை விட மோசமாக எங்கே இருந்திருக்கோம், எகிப்தில். எல்லாம் ராத்திரி கர்த்தர் போய் தலை பிள்ளைகளெல்லாம் சங்காரம் பண்ண உடனே காலையில் எழும்புறப்ப எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஊர். ஆனால் எகிப்திலேயே இருக்கிற இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன இல்லை, கம்ப்ளீட்டான பாதுகாப்பு ஒன்றும் இல்லை. கர்த்தர் முழுமையாக பாதுகாக்கிறார். ஒரே தேசத்துக்குள்ளே இருக்கிறாங்க, 2 குடிகள், ஒன்று எகிப்து மக்கள், இன்னொன்று இஸ்ரவேல். இஸ்ரவேலுக்குள்ள கர்த்தர் கம்ப்ளீட்டா பாதுகாப்பை கொடுக்குறாரு. எகிப்துக்குள்ள வருங்க கர்த்தர் சொல்ற மாதிரியே செய்யறாரு. நான் போய் அவர்களை அதம் பண்ணுவேன். ஏன்னா அவன் சொல்றத என்ன, கர்த்தர் சொல்றத சுத்தமா கேட்கல. மோசை அனுப்புறாரு, போய் 9 தடவை சான்ஸ் கொடுத்துட்டாரு. 9 வாதையை அனுப்பி அதுக்கு முன்னாலேயும் போய் பேசுறாரு, வான் பண்ணி பார்க்கறாரு, சொல்லி பார்க்கறாரு, கேட்குற மாதிரி இல்லை. அதனால எகிப்துக்குள்ள அதம் பண்றதுக்கு நானே கடந்து போவேன், நான் தான் கர்த்தர்ன்றாரு. ஆனா இஸ்ரவேல் மக்களை பாதுகாக்கிறாரு. பாருங்க, வீட்டுக்குள்ள இப்பதான் உட்கார்ந்துருக்கிறாங்க, நல்ல பாதுகாப்போட இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள கர்த்தருடைய பாதுகாப்பு இயேசுவின் ரத்தத்தால் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படிதான் நம்ம நம்பி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம். அதனாலதான் வீட்டுக்கு முன்னால ஜெபம் பண்றப்பயே சொல்றோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், நீங்களே சொல்லுங்க. ஏன்னா இயேசுவின் ரத்தம் ஜெயமா இருக்கிறது, இயேசுவின் ரத்தம் பாதுகாப்பா இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வேலையை என்ன பண்றாங்களாம் இஸ்ரவேல் மக்கள், நேரா கானான் தேசத்துக்குள்ள போன உடனே அதான் வாசிச்சோம் பாருங்க, யோசுவா 5வது அதிகாரத்துல 10வது வசனத்துல, இவர்கள் போய் விருத்த சேதனம் பண்ணி முடிச்ச உடனே இவர்கள் என்னது பஸ்காவை அனுசரித்தார்கள். பஸ்காவை சாப்பிட்றாங்க. அவங்க போய் கர்த்தர் செய்ய சொல்றாரு, இதை நீ நினைவு கூறும்படி செய், அப்பப்ப செய்யின்றாரு. எப்படி திருவிருந்த நினைவு கூறும்படி செய்ய சொன்னாரோ இதை என்ன சொல்றாரு, இதை பஸ்காவா நீ கொண்டாடுன்றாரு. அப்ப இஸ்ரவேல் மக்கள் இதை திரும்ப செஞ்சிருக்கிறாங்க. பாருங்க, முத தடவை எகிப்தில் நடந்தது, அதுதான் 12வது அதிகாரத்தில் இருக்கு. 2வது பஸ்கா இவங்க விடுதலையாக்கப்பட்டதுக்கு அப்புறம் சீனாய் மலையில பண்றாங்களாம். அது எண்ணாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க வெளியே வந்து வருஷம் ஆனதுக்கு அப்புறம், இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் வருஷத்துல இவர்கள் எங்க அனுசரிக்கிறாங்க, சீனாய் மலையில பஸ்காவை அனுசரிக்கிறார்கள். 3வது பஸ்கா தான் யோர்தானை தாண்டினதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து என்ன பண்றாங்க, பஸ்காவை சாப்பிட்றாங்க, அனுசரிக்கிறாங்க, அதற்கு உண்டான காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. அப்ப பஸ்காவை இவர்கள் செய்யறதனுடைய முக்கியமான அர்த்தம் என்ன, நோக்கம் என்ன, கர்த்தர் நம்ம வீட்டுக்கு சங்கார தூதனை வரவிடாதபடிக்கு தாண்டி போக பண்ணார். அதான் ஆங்கிலத்தை சொல்றாங்க பாஸ் ஓவர். இவன் சங்கார தூதன் வரான், தீமையை செய்யறதுக்கு வரான். ஆனா இந்த வீட்டில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த வீட்டுக்குள்ள தூதன் என்ன பண்ணல, நுழையாம தாண்டி போயிட்டான். அதுதான் பாஸ் ஓவர். ஒவ்வொரு இஸ்ரவேல் வீடுக்குள்ள ரத்தம் இருக்கு, தெளிக்கப்பட்டிருக்குதுன்னா ஆளு தாண்டி, அவனுக்கு அடையாளம் என்னதான், ரத்தம் தான் அவனுக்கு அடையாளம். தூதனுக்கு அடையாளம், கர்த்தருக்கு அடையாளம் எது, இந்த வீடு ரத்தத்தால் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சங்கார தூதன் உடனே தாண்டான். அதனாலதான் நம்ம என்ன நம்புறோம், இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிற வீட்டுல என்ன ஆகாது, தீமை உள்ள வராது, தீமை தாண்டிடும். ஊரெல்லாம் தீமை இருக்கும், தீமை இருக்கதான் செய்யுது. ஏன்னா உலகம் பாவத்தால் நிறைஞ்சிருக்கிறது, உலகம் தீமையால் நிறைஞ்சிருக்கிறது, உலகம் அக்கிரமத்தால் நிறைந்திருக்கிறது. உலகத்துல இதெல்லாம் இருக்கு. ஆனா ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்குள்ள இதெல்லாம் இல்லை. ஏன்னா கிறிஸ்தவ வீட்டுக்குள்ள இயேசுவின் ரத்தம் வாசல்லே தெளிக்கப்பட்டு வீட்டுக்குள்ள என்ன வருது, நல்லதும் நன்மையும் தான் வருதே தவிர
தீமை வீட்டுக்குள்ள வர்றதில்லை, தீமை வராதபடி பண்றாரு. அதனாலதான் இவங்க அதை கர்த்தர் அன்னைக்கு செஞ்சாரு. சங்கார தூதனை வீட்டுக்குள்ள வர விடாதபடிக்கு, கர்த்தர் அதம் பண்றதுக்கு வீட்டுக்குள்ள வராதபடிக்கு, ஃபர்ஸ்ட் பிறந்த பிள்ளைகள் எல்லாம் சாகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார்ன்றதை திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்தா என்ன பண்றாங்க? பஸ்காவை அனுசரிக்கிறாங்க. இன்னைக்கு கூட திருவிருந்து அனுசரிக்க போறோம். ஏன் அனுசரிக்கிறோம்? இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால நமக்காக மரித்தார், நான் மரித்து ஜீவனை கொடுத்தாருன்றதை நினைச்சு பார்க்கிறோம். அதனாலதான் திருவிருந்து எதுக்கு நம்ம அதை அப்பத்தை சாப்பிடுறோம்? இயேசு நமக்காக அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது, அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது. அதனாலதான் அப்பத்தை சாப்பிடுறோம். எதுக்கு ரசத்தை குடிக்கிறோம்? ஏன்னா இயேசுவின் ரத்தம் இந்த மாதிரி தான் நமக்காக சிந்தப்பட்டது. அதனாலதான் சிந்தப்பட்ட ரத்தம், இயேசுவின் ரத்தம் சிந்தி நமக்கு மீட்பை உண்டாக்கிச்சு. அதை நினைச்சு பார்க்கிறோம். இயேசு எனக்காக பலியானாரு, என் பாவத்துக்காக பலியானாரு, என் அக்கிரமத்துக்காக பலியானாரு, என் சாபத்துக்காக பலியானாரு, என் தரித்திரத்துக்கு பலியானாரு, என் நோய்க்கு பலியானாரு, எல்லாவற்றுக்கும் என்ன ஆனாரு? அவர் பலி ஆயிட்டாரு. அதை நினைச்சு பார்க்கிறப்பயே எனக்குள்ள பாவம் இருந்தா அந்த பாவம் இயேசு மேல போயிருச்சு. என் மேல அக்கிரமம் இருக்கு, தீமை இருக்குதுன்னா தீமை யாருக்கிட்ட போயிருச்சு? இயேசு மேல போயிருச்சு. நன்மை தான் எனக்கு, தீமையெல்லாம் யாருக்கு? அவர் எடுத்துக்கிட்டாரு. தீமையை எடுத்து கொள்ளும்படியே இந்த பூமிக்கு வந்தாரு. இயேசு அதுதான் வர்றாரு. மனுஷனுக்கு மேல இருக்கிற தீமையெல்லாம் இயேசு எடுத்து கொள்ளும்படியே இந்த பூமிக்கு வந்தார். அதனாலதான் இயேசுவின் நாமத்தினால ஜெயம் வரட்டும், இயேசுவின் நாமத்தினால பாவத்திலிருந்து நீங்கட்டும், வியாதி மாறட்டும்னு தைரியத்தோட ஜெபம் பண்ண முடியுது. ஏன் இயேசுவின் ரத்தம் ஜெயம்ன்றோம்? ஏன்னா இயேசு எல்லா தீமையும் எடுத்து போட்டார். அதை நினைச்சு பார்க்கிறோம். அதை இங்க நினைக்கிறோம். தப்பான ஒரு சிலர் நினைக்கிறாங்க, ஏங்க பாவம் பண்ணதுக்கு அப்புறம் பாவம் மன்னிப்பு தானங்க திருவிருந்துன்றாங்க. இல்ல, பாவம் பண்ணதுக்கு அப்புறம் பாவம் மன்னிப்பு இல்லை. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படி இருக்கலாம். ஆனா மனுஷனை பாவமே பண்ண விடாம ஆக்குது திருவிருந்து. மனுஷனை நல்ல மனுஷன் ஆக்குது. உள்ள போனதுக்கு அப்புறம் தப்பான சுபாவங்கள்லாம் மனுஷனுக்குள்ள இருந்து குறையுது. அதுதான் திருவிருந்து பண்ணுது. சபை அதை தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு பண்ணுது. நல்ல மனுஷனை வெளியே கொண்டு வருது. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய முழுமையான ஆற்றலை வெளியே கொண்டு வருது. அவனுக்குள்ள இருக்கிற முழுமையான பலன், கர்த்தர் எப்படி பலனா இருக்கிறாரோ அந்த பலனை கொண்டு வருது வெளியே. ஒரு மதம் சொல்றாங்க பாருங்க, ப்ரொடக்டிவிட்டின்றாங்கல்ல. கம்பெனியில் வேலை செய்கிறப்பெல்லாம் ஆளுங்கெல்லாம் சொல்கிறாங்க, என்ன ப்ரொடக்டிவிட்டி இருக்கும் உங்ககிட்ட, நீ என்ன உங்ககிட்ட உன்னால் என்ன செய்ய முடியுது, உன்னால் என்ன பலன்றான், உன்னால் என்ன எந்த அளவுக்கு எதை பண்ண முடியுதுன்னு கேட்குறாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பெஸ்ட்டை கொண்டு வருது. ஒரு சிலர் உலகத்தில் இருக்க வேலை செய்ய வர்றப்பயே ட்ரைனிங்லாம் கொடுத்து அவங்ககிட்ட இருக்க நல்ல திறமைகளெல்லாம் வெளியே கொண்டு வராங்க. எப்போ அவங்ககிட்ட இந்தந்த திறமை இருக்குது, அவங்ககிட்ட அந்த திறமை இருக்குது, நீ இதை பண்ண முடியும், அதை பண்ண முடியும், நான் ஸ்கில் டெவலப்மெண்ட், உனக்கு இந்த திறமைகள்லாம் நான் டெவலப் பண்ணி விடுறேன் பாரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா சபையினுடைய வேலை என்ன, பைபிளோட வேலை என்ன? ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள், நல்ல சுபாவங்களை இயேசு நமக்கு வெளியே கொண்டு வர்றாரு. எப்படி ஆதியில உண்டாக்குனாரோ மனுஷனை, நல்ல மனுஷனை ஆதாம் ஏவாளா எப்படி உண்டாக்குனாங்களோ அந்த மாதிரி மனுஷனை திரும்ப பழைய நல்ல மனிதனாகவே ஆக்குறதுக்கு தான் சபை. அதுதான் திருவிருந்து. திருவிருந்த சாப்பிட்றப்பயே, உட்கொள்றப்பயே இயேசு மனுஷன் என்ன பண்றாரு? திரும்ப நல்ல மனிதனாக மாற்றுகிறார், நல்ல ஆள் ஆக்குறாரு. அவருங்க தவறி விழுந்து தப்பா இருக்கிறப்ப தைரியமா திருவிருந்தில் பங்கு கொள்ள முடியும். பல நேரத்தில் நினைக்கிறாங்க, என்னங்க பாவம் பண்ணிட்டேன், ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், குற்ற மனசு குத்துது, திருவிருந்து பக்கமே போகக்கூடாதுன்றான். அப்படிலாம் இல்லை. தப்பு பண்ணிட்டா கர்த்தர் நேசிக்கிறாரு. நேசிச்சதுனாலதான் சிலுவையில மரிச்சாரு. அவர் மரிச்சதுனால நான் பாவத்துல இருந்தெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கேன். இப்ப வலிக்கு விழுந்தாலும் என்ன பண்றாரு? கையை பிடிச்சி தூக்குறதுக்கு தயாரா இருக்கிறாரு. நான் என்ன தூக்கி நிறுத்துவாரு. நான் திருவிருதுல பங்கு கொள்ளும் போது எனக்கு பலனை கொடுக்குறாரு. அந்த மாதிரிதான் பஸ்கா. இயேசு பலியானதை நம்ம நினைவு கூறுவது திருவிருந்து. பஸ்கா என்னது? இவங்களுக்கு பாதுகாப்பு. கர்த்தர் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு. நினைச்சு பார்க்க சொல்றாரு. அப்பப்ப திங்க் பண்ண, நான் எப்படி உங்க ஜீவனெல்லாம் பாதுகாத்தேன், எப்படி தீமை உங்க வீட்டுக்குள்ள வராதபடிக்கு நான் பாதுகாத்தேன், எப்படி சாவு வராதபடிக்கு நான் பாதுகாத்தேன். நினைச்சு பாரு. நினைச்சு பார்த்து எனக்கு நன்றி சொல்லுன்றாரு. அப்படிதான் இவங்க நன்றி சொல்றாங்க. முதல்ல எகிப்துல பண்ணதுக்கு அப்புறம் முதல் தடவை சீனாய் மலையில வருஷத்தோட முடிவுல அதை கொண்டாடுறாங்க பஸ்காவை. அது 2வது தடவை தான் இங்க நம்ம சொல்லப்பட்ட இந்த பகுதி. யோசுவா 5வது அதிகாரத்துல விருத்த சேதனம்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க திரும்ப பஸ்காவை அனுசரிக்கிறாங்க. திரும்ப கர்த்தரை நினைச்சு பார்க்கறாங்க. அப்ப இன்னைக்கு சபைக்கு, கிறிஸ்தவர்களுக்கு
அவங்க அனுசரிச்ச பஸ்கா எப்படி பிரயோஜனமாக போகுது பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க பஸ்காவை சாப்பிட்டாங்க, அவங்க அனுசரிச்சாங்க, ரைட்டு. ஆனா கிறிஸ்தவ சபைக்கு அது எப்படி பிரயோஜனம்? எனக்கு என்ன பிரயோஜனம்? அவங்க பஸ்கா சாப்பிட்டதுனால, அவங்க பஸ்காவை அனுசரிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு என்ன பிரயோஜனம்னா, அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டது போல இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் நம்ம வீடுகள்ல தெளிக்கப்பட்டு அதனால உண்டாகக்கூடிய பாதுகாப்பும் ஆசீர்வாதம் தான் கிறிஸ்தவனுக்கு. அன்னைக்கு ஆட்டுக்குட்டியோட ரத்தம் அதை ஒரு மாடல் மாதிரி பண்றாரு. இயேசு வந்து பலியாக போறாரு, நான் பலியாக போறேன்றதை காண்பிக்கிறதுக்காக என்ன பண்ண சொல்றாரு? ஆட்டுக்குட்டி. நம்ம சொல்றது இல்லையா? இயேசு இன்னைக்கு கூட சொல்ற பாருங்க, அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறாரு. ஏன்னா பல இடத்துல பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த சொல்லி கர்த்தர் காண்பிக்கிறாரு. இப்படிதான் நாங்கள் என்னுடைய குமாரன் அனுப்ப போறேன், இப்படிதான் பலியாக போறாரு அவரு. ஆட்டுக்குட்டி எப்படி சாகுதோ, ஆட்டுக்குட்டி எப்படி ரத்தம் சிந்துதோ, அந்த மாதிரி தான் இயேசுவின் ரத்தம் என்ன பண்ண போகுது? சிந்த போது. சிந்தி தான் மனுஷனுக்கு மீட்பை ஏற்படுத்த போது. அப்ப ஆட்டுக்குட்டியோட ரத்தம் எதுக்கு டைரக்டா கனெக்ட் ஆகுதுன்னா, இயேசுவோட ரத்தம் இப்படிதான் சிந்த போகுது, இயேசுவோட ரத்தம் சிந்தப்பட்டா இப்படிதான் பாதுகாப்பு உண்டாக போகுதுன்றதை காட்டுது. அதனாலதான் இன்னைக்கு வாயினால தைரியமா சொல்றோம், இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணும்? பாதுகாக்கும். இயேசுவின் ரத்தம் சூழ்நிலைகளை மாற்றும். இயேசுவின் ரத்தம் ஜெயத்தை கொடுக்கும். ஏன்னா அன்னைக்கு சங்கார தூதன் வர முடியல வீட்டுக்குள்ள, தீமை வீட்டுக்குள்ள நுழையவே முடியல, அக்கிரமம் வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியல? நுழைய முடியல. இஸ்ரவேல் மக்களுடைய வீடுகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. அப்ப இயேசுவை நம்புற ஒரு ஆளுக்கு, இயேசுவை நம்புற ஒரு குடும்பத்துக்கு தீமையா நிறைஞ்சிருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள தீமை வராது, வீட்டுக்குள்ள சங்கார தூதன் வரமாட்டான், வீட்டுக்குள்ள மோசமான காரியங்கள் நுழையாது. ஒரு மனுஷன் அவனுக்கு சொந்தமான காரியங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா அதுல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தா அவன் எங்க போனாலும் வந்தாலும் இயேசுவினுடைய பாதுகாப்பு அவனுக்கு உண்டாகுது. அப்ப எப்படி மனுஷன் வீட்டுக்கு முன்னால, மனுஷனுடைய சூழ்நிலைக்கு முன்னால மனுஷன் எதால நிரப்பப்பட்டிருக்கிறான்றத முதல் பார்ப்போம் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம், ஆதியாகமம் 4 வசனம் 7வது வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 4 வசனம் 7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், ஆண்டு கொள்ளுவாய். பாருங்க, ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல காயினும் ஆபேலும் பலி செலுத்த வராங்க. பலி செலுத்த வந்து பலியை செலுத்துறப்ப கர்த்தர் ஒருத்தனுடைய பலி ஏத்துக்கிறாரு, ஒருத்தனோட பலியை ஏத்துக்கல. முத வசனம் பாருங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். 2 பேரும் பிறக்கிறாங்க, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் 2 பேர் பிறக்கிறாங்க. ஆதாம், காயின், ஆபேல். காயின் மூத்தவன், ஆபேல் இளையவன். மூத்தவன் விவசாய வேலைகளை பண்றான், நிலத்தை பயிரிடுகிறவனா இருக்கிறான். இளையவன் ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருக்கிறான். 4வது வசனம் பாருங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேடுபட்டது. பாவம் முதல்ல உள்ள வந்துருச்சு. ஏதேன் தோட்டத்துக்குள்ள பிசாசு வந்து வஞ்சித்து ஆதாம ஏவாளையும் பாவம் பண்ண வச்சுட்டான். ஏற்கனவே பாவம் உள்ள வந்துருச்சு. பாவம் வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது சமாச்சாரம். 2 பேர் வேலை செய்கிறாங்க. ஆதான் காயின் ஒரு வேலை, ஆபேல் ஒரு வேலை. காயின் பண்றது விவசாயம், இவன் பண்றது ஆடு மேய்க்கிற வேலை. இவனை சொல்றப்ப எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 4வது வசனத்துல ஆபேல் என்ன பண்ணானா, தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் ஃபர்ஸ்ட் பான் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். பிறந்த நல்ல கொழுமையான ஆட்டை கொண்டு வந்தான். ஆனா காயினை பற்றி சொல்றப்ப இந்த பகுதியில அவன் எப்படி கொண்டு வந்தான், என்ன மனநிலையோட கொண்டு வந்தான்லாம் சொல்லல. ஒரு சொன்னது இந்த பகுதியை வாசிக்கிறப்ப என்ன நினைச்சிடறாங்கன்னா, இவன் ஆடு வச்சிருந்தான், ஆடு மேய்க்கிற வேலையை செஞ்சான், அதனால என்ன ஆயிடுச்சு, கர்த்தர் ஆடு மேய்ச்சதுனால இவன் காணிக்கை ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா பலிக்கு இதுக்கெல்லாம் ஆடு தானே தேவைப்படுது. அப்ப ஆடு மேய்க்கிறதுனால இவன் மேல ரொம்ப ஆசையா இருந்ததாகவும், அவன் ஏதோ போய் பயிரிட்டு நிலத்துல வேலை செஞ்சதுனால அவனுக்கு என்ன இல்லை, கர்த்தர் ஏத்துக்கல. இவன் என்னங்க அவன் செஞ்ச வேலை ஒரு பெரிய தப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. செஞ்ச வேலை என்ன இல்லை,
தப்பே இல்லை, நீங்கள் என்ன வேலை வேணால் செய்யலாம். நான் சீர்திருத்தம் 16வது நூற்றாண்டுகளில் மார்ட்டின் லூத்தர்னு ஒருத்தர் சபைகளில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார். நம்மலாம் சீர்திருத்த சபையின் பின்னணியில் தான் இருக்கிறோம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிளவு இருந்துச்சு சபையில். போதகர்களுக்கும் ஃபாதர்களுக்கும் பாதிரியார்களுக்கும் சபை மக்களுக்கும். என்ன சொன்னாங்க, பாதிரியார்கள்லாம் கடவுளால் அழைக்கப்பட்டவங்க, நீங்கள்லாம் யார், கடவுளால் அழைக்கப்படாதவங்க விசுவாசிங்களான்னு அப்படி சொன்னாங்க. இவங்கெல்லாம் ஸ்பெஷலாக வந்திருக்கிறாங்க, என்ன சொன்னாலும் கேட்கணும், பாஸ்டர் என்ன சொன்னாலும், போதகர் என்ன, பாதிரியார் என்ன சொன்னாலும், ஏன்னா அவங்கெல்லாம் கடவுளால் அழைக்கப்பட்டவங்க, நீங்களாம் யார், கடவுளால் அழைக்கப்படாதவங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ இந்த சீர்திருத்தம் பண்ண இந்த சீர்திருத்த வாதி மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் கடவுளால் அழைக்கப்பட்டவங்க தான். அது பாதிரியாராக இருக்கட்டும் இல்லைன்னா விசுவாசியாக இருக்கட்டும். பாதிரியார் கடவுளுடைய ஊழியத்தை பண்ணுறாரு, விசுவாசி என்ன பண்ணுறான், போய் உலகத்தில் வேலையை செய்கிறான். நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை கடவுளோட அழைப்புன்னாரு. நீங்கள் போய் சாதாரண ஒரு துப்புரவு வேலை தாங்க செய்கிறேன் அப்படின்னா அவர் சொன்னார், ஆமாம் இதுவும் கடவுளோட அழைப்பு தான். ஏன்னா துப்புரவு வேலை செஞ்சால் தான் ஊர் சுத்தமாக இருக்கும், இல்லைன்னா ஊர் நாரி போயிடும். அப்போ அவங்கள தாழ்வா பார்க்கக்கூடாது. இந்த இந்த அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்களா, அப்படி இல்லை, அவங்களும் நல்ல ஆளுங்க தான்னாரு. நீ ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறீங்களா, இல்லைன்னா காலேஜில் வேலை செய்கிறீங்களா, இன்ஜினியராக இருக்கிறீங்களா, என்ன வேணால் வேலை செய்யுங்க, எல்லா வேலையும் கர்த்தருடைய அழைப்புன்னாரு. ஏன்னா எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சமூகத்தின் மேம்பாட்டுக்காக, மக்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக, மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் என்ன பண்ணுற, போய் ஒரு வேலையில் ஈடுபடுற, சும்மா போய் ஒரு வேலையை ஈடுபடல. அப்போ எல்லா வேலையும் என்ன சொன்னார், கர்த்தருடைய அழைப்பு. நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யலாம் இன்னைக்கு, அப்படி பலர் நினச்சிடுறாங்க. அழைப்பு, நீங்கள் கடவுளுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுக்குறீங்களா, அழைக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்டால் நேராக அது பாஸ்டருக்கு தாங்க, அவருக்கு தான் அழைப்பெல்லாம், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. இல்லை, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் யாரு தான், கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஏன்னா அந்த வேலையை வச்சு உங்களை பிரயோஜனமாக்குறாரு. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்யலாம், நீங்கள் என்ன வேலை வேணால் செய்யலாம், எந்த வேலை செஞ்சாலும் உங்களுடைய வேலை கர்த்தரால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழைப்பு. அப்போ நீங்கள் செய்கிற வேலையினால் பல பேர் என்ன பண்ண முடியும், பிரயோஜனம் அடைய முடியும். இந்த மாதிரி உபதேசத்தை கேட்டு வளர்ந்த நாடுகள், எங்களுக்கு ஒரு மாத்தியார் இருந்தார், அவர் யூகேல படித்தார், இங்கிலாண்டில். அவர் சொல்லுவார், அந்த நாட்டில் துப்புரவு வேலை செய்கிறவங்களே எதில் வருவாங்களாம், காரில் தான் வருவாங்களாம். நீட்டாக வருவாங்களாம், மரியாதையாக வந்து இருக்கிற ரெஸ்ட் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்களுக்கும் உணர்வு இருக்குது. எந்த வேலையை செஞ்சாலும் எல்லா மனுஷனும் யாரு தான், எல்லாரும் ஒண்ணுதான்னு சொல்லப்பட்ட உபதேசத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட ஒரு நாடு. அந்த நாடே ஆசீர்வாதமாச்சுன்றாரு, அந்த நாடே செழிப்பாயிருச்சு, நாடே வளர்ந்துருச்சு. ஏன்னா எல்லாரும் என்ன பண்றான், இது எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற அழைப்பு, கர்த்தர் கொடுத்துருக்கிற வேலை, கர்த்தர் கொடுத்துருக்கிற எனக்கு உத்தியோகம், இதை நான் ஒழுங்கா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு சில நேரத்தில் நம்ம ஊரில் ஆளுங்கிட்ட போய் ஏதோ ஒரு வேலையை, அந்த வேலைக்கு தான் அவங்க இருப்பாங்க. அரசே என்ன பண்ணோம் அவங்களுக்கு ஒரு சில வேலையில் அமர்த்தி இருக்கும். ஆனால் நீங்கள் போய் எதையாவது முடிச்சு கொடுங்கன்னு கேளுங்க, அது அவங்க எந்த அளவுக்கு நேர்த்தியாக செய்வாங்கன்றது தெரியல. ஏன்னா என்ன இல்லை உள்ளத்துக்குள்ள, இது நம்ம இதுக்கு தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தர் நம்மளை இதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு, இதனால் நமக்கு 4 பேர் பிரயோஜனம் அடைகிறது தான் என்ன பண்ணுறோம், கர்த்தர் நம்மளை இங்கே வச்சிருக்கிறாருன்ற உணர்வு இல்லை. அதனால் ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல சம்பளம் வாங்கினா கூட அந்த வேலையை நேர்த்தியாக செய்யணுன்ற எண்ணம் இல்லாத மாதிரி ஆளுங்க மாறி போயிடுறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எந்த வேலை செஞ்சாலும் எல்லா வேலையும் கர்த்தரோட அழைப்பு. அதான் 1 பேதுருல சொல்கிறாரு, எல்லாரும் ராஜரீக ஆசாரிய கூட்டம், நீங்கள் எல்லாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம், சாதாரண ஆளுங்கள்ல உங்களை எல்லாம் கர்த்தர் அப்படி அழைச்சிருக்கிறாரு. நீ எந்த வேலை செஞ்சாலும் நீ கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிற, எதை செஞ்சாலும் உண்மையா செய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்றாரு. அப்படி சொல்லி அந்த நாடுகளே ஆசீர்வதிக்கப்பட்டதுன்றாங்க, இந்த உபதேசத்தை தழுவிய நாடுகளே ஆசீர்வதிக்கப்பட்டதுன்றாங்க. அப்ப இங்க காயின் ஆபேல வேற வேற வேலை செய்யறப்ப என்ன இல்லை, 2 வேலையை வச்சுதான் கர்த்தர் பார்க்கறாருங்க. இல்ல, எந்த வேலை செஞ்சாலும் ஒரு மனுஷனை கர்த்தர் நேசிக்கிறாரு. ஆனா அந்த வேலையை ஒரு மனுஷன் எப்படி செய்யறான், கர்த்தர் எல்லாரையும் ஊழியத்தை கூப்பிட்டாருன்னா மீதி வேலையெல்லாம் யாரு செய்வா, அப்படி இல்லை. இது இல்லைன்னா பூரா பேர் அங்கே வந்துட்டா இந்த வேலை யார் செய்வா, அப்படி இல்லை. கர்த்தர் எப்படி வைக்கிறாரு, எல்லாரையும் அவங்க இடத்துல கர்த்தர் அழைச்சு அவங்களுக்குன்னு தேவையான விசேஷ கிருபைகளையும் வரங்களையும் கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கு தேவையான ஞானம், கிருபை, புத்தி, ஆற்றலை கொடுக்குறாரு.
நீங்க தொழில் பண்றீங்கன்னா அதுக்கு தேவையானபடி கொடுக்குறாரு, அறிவை கொடுக்குறாரு, பேசக்கூடிய வார்த்தையை வாயில சரியான நேரத்துல எப்படி பேசணுமோ அப்படி வைக்கிறாரு வார்த்தையை. வியாபாரம் பண்ண அதுக்கேற்ற மாதிரி அறிவை கொடுக்குறாரு, ஆளுங்களை வச்சு வேலை வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி புத்தியை கொடுக்குறாரு, யோசனையை கொடுக்குறாரு. ஒன்னொன்னையும் மனுஷன் என்ன பண்றாரு, கர்த்தர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நிலையில கர்த்தர் மனுஷனை வச்சிருக்கிறாரு. எதுக்குன்னா அவன் அந்தந்த நிலையிலிருந்து ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு, அந்தந்த நிலையிலிருந்து கர்த்தரை உயர்த்துறதுக்கு, அந்தந்த இடத்துல இருந்து கர்த்தரை தூக்கி காட்டுறதுக்கு. அப்ப ஆபேல் காணிக்கை ஏத்துக்கிட்டாருன்றதுனால ஆபேல் செஞ்ச வேலை ரொம்ப அர்த்தமான வேலை. பலர் நினைக்கிறாங்க, நான் அந்த வேலையை செஞ்சிருந்தேன்னா எப்படி இருந்திருப்பேன் தெரியுமான்றாங்க. வளர்ந்த நாடுகளில் நான் சொன்ன பாருங்க, துப்புரவு பணியாளர்களே காரில் வரான். நாடே அப்படி ஆயிடுச்சு. எதனால் ஆச்சு? இதை நம்பினான் கர்த்தர், நாடே நம்புது. கிறிஸ்தவ நாடுகள் நாடே நம்பிச்சு. எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு, அதை உண்மையா செய்யறான். அதுல இருந்து தான் சொன்னாங்க, நம்ம ஊர்ல பிரசங்கர்கள்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, இதை குண்டூசி கூட நீ ஆஃபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வரக்கூடாது, உண்மையா இருக்கணும், ரொம்ப நேர்மையா இருக்கணும். ஏன் சொன்னாங்கன்னா இதை வச்சுதான். நீ எந்த வேலை செஞ்சாலும் கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற அழைப்பு அது. அதனால ரொம்ப உண்மையா செய்ய, ரொம்ப நேர்மையா செய்ய, ரொம்ப அர்த்தமுள்ளதா செய்ய. அப்படி செய்யறப்ப கர்த்தர் நாட்டை ஆசீர்வதிச்சிட்டாரு. யோசிச்சு பாருங்க, அப்படி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இவரு. குடும்பத்தெல்லாம் எப்படி ஆசீர்வதிப்பாரு யோசிச்சு பாருங்க. நாட்டையே அப்படி ஆக்குறாரு. அப்ப வேலை செய்யற ஒவ்வொரு ஆளுக்கும் என்ன மனசுல வேணும், கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற அழைப்பு இது. தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கு கர்த்தர் எனக்கு கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறாரு. என்ன இந்த நோக்கத்துக்காக வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கத்தை நான் என்ன பண்றேன், முழுமையா அவருடைய நாமத்துக்காக பண்றேன். இது எனக்கு அவர் கொடுத்திருக்கிற அழைப்பு. அப்படிதான் ஒரு கிறிஸ்தவன் பார்க்கறான். இப்ப காயினும் ஆபேலும் பார்க்கறப்ப, ஆபேல் ஆடு மேய்ச்சது ஏதோ பெரிய ஜோரான வேலை, கர்த்தரே ஆடுதான் மேய்ச்சாருங்க. போட்டோலாம் பார்த்துடுறாங்க. ஆண்டவர் இயேசுவே ஆடுதான் மேய்ச்சாரு, பைபிளே வாசிச்சிடுறாங்க. அதை ஏதோ வாசிச்சுட்டு அவர் ஏதோ பைபிள் ஃபுல்லா ஆடு மாடை பத்தி தான் பேசுது. அதனால இது ரொம்ப நல்ல வேலை ஆபேல் பண்ணது. கர்த்தர் பலி எல்லாம் ஏத்துக்கிட்டாரு. காயின் பண்ணது என்ன இல்லை, அர்த்தம் இல்லாததுங்க இல்ல, 2 பேர் பண்ணதும் அர்த்தமானதுதான். ஆடு மேய்க்கிறதும் அர்த்தம் உள்ளது, நிலத்துல போய் பயிரிடுறதும் நல்லது. எதை சாப்பிடுறது? அப்புறம் காயின் பண்ண வேலை அர்த்தம் இல்லாதது, கர்த்தருக்கு பிடிக்காததுன்னா ஆளு எதை சாப்பிடுறது? சாப்பிடாம ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்து ஜபம் தான் பண்ணணும். அப்புறம் நேராக போயிட வேண்டியதான் அவர்கிட்டயே. ஒரே ஃபாஸ்டிங் இருந்து ஜபம் பண்ணி ஒன்றும் எல்லாம் உடம்பு கிடம்புலாம் ஒன்றும் இல்லாமல் ஆகி நேராக ஆண்டவரே வந்துட்டு ஆண்டவரே அவர்கிட்ட தான் போய் நிற்கணும் எடுத்த உடனே. அப்படி இல்லை, எல்லா வேலையும் அர்த்தம் உள்ளது, எல்லா வேலையிலையும் கர்த்தர். இங்கே என்ன பிரச்சனை? மனசு பிரச்சனை. காயினுக்கும் ஆபேலுக்கும். ஆபேல் நல்ல ஆளா இருக்கிறான், காயினுக்கு மனசு பிரச்சனை. நல்ல எண்ணத்தோட கொண்டு வந்து படைக்கல. இங்க காயினுக்கு சொல்ற மாதிரி அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. சாரி, ஆபேலுக்கு சொல்றப்ப அழகா சொல்றான். அவன் தலையீற்ற கொண்டு வந்தான். ஆபேலுக்கு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பானை கொண்டு வந்தான், கொழுமையானதை கொண்டு வந்தான். ஆனா காயினுக்கு சொல்றப்ப ஒரு வார்த்தை கூட பெருசா சொல்லல. காயின் சிலவற்றை என்ன கொண்டு வந்தான்? எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? 5வது வசனமா, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அதுக்கு முன்னாலே ஒரு இடத்துல இருக்கு பாருங்க, காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தான், அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இவனை பத்தி சொல்றப்ப அதை உருவகப்படுத்துறான், இவன் நல்ல இதை கொண்டு வந்தான். அப்ப என்ன விஷயம்? மனசுதான் பிரச்சனை. அப்ப சொல்றாரு, இவனுக்கு முகநாடிலாம் வேறுபட்டுருச்சு. அவனுக்கு என் தம்பியோட காணிக்கையை ஏத்துக்கிட்டாரு, என் காணிக்கையை ஏத்துக்காம போயிட்டாரு, மூஞ்செல்லாம் மாறி போச்சு. மாறினோன்னு சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் மாறுபட்டது? கர்த்தர் கேட்கிறாரு, ஏன்பா உனக்கு கோவம் வந்துச்சு, உனக்கு ஏன் முகநாடி மாறுது, என்ன பிரச்சனைன்றாரு. சொல்றாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். சொல்றாரு, நீ நல்லது செஞ்சா உனக்கு மேன்மை இல்லையோ. நல்லது செஞ்சா மேன்மை உண்டு. உலகத்துல பல நேரத்துல சொன்னிச்சிடுறாங்க, நல்லது செஞ்சா இப்படிங்க மேன்மை வருது, நல்லதா செஞ்சு தோண்டு ஒண்ணுமில்லாம ஆயிட்டேன்றாங்க. இல்ல, நல்லதை செஞ்ச கர்த்தர் கேட்கிறாரு, என்ன சொல்றாரு, நல்லது செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. நல்லது செஞ்சா கர்த்தர் மேன்மையை கொடுக்குறாரு, மனுஷன் இல்ல. ஒரு நேரத்துல மனுஷன் வேணா சொல்லலாம், நான் நல்லதெல்லாம் செஞ்சு செஞ்சு பார்த்தாங்க, துவண்டு போயிட்டேன், இருக்கிறதெல்லாம் இழந்து ஆண்டி ஆயிட்டாங்க அப்படின்னு மனுஷனுடைய பார்வையில தெரியலாம். ஆனா கர்த்தர் பாருங்க, நல்லது செய்யறப்ப மனுஷனை மேன்மையா தான் வைக்கிறார். பாருங்க, உலகத்துல இருக்கிற ஆளுங்கெல்லாம் புடுங்கணும்னு வர்றப்ப, உலகத்துல இருக்கவங்கெல்லாம் ஏமாத்தி பிழைக்கலான்னு வர்றப்ப, நல்ல மனசோட இருக்கிறப்ப ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன பண்றது இல்லை, அவனை விட ஒண்ணுத்து இல்லாம ஆக விடுறதே இல்லை. கர்த்தர் அவனை தூக்கி நிறுத்ததான் செய்றாரு. ஆனா நம்ம வெகுளியா இருந்து ஏமாந்து போயிடக்கூடாது, அது அடுத்தது.
ஆனா எப்படி இருக்கிறோம்? நன்மை செய்யணுன்ற விருப்பத்தோட இருக்கிறோம், நல்லது செய்யணுன்ற ஆசையோட இருக்கிறோம், நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்கு. நன்மை தீமை எதுன்னு தெரியுது. ஒருத்தன் வர்றப்ப ஏமாத்துறதுக்கு வரானா இல்லைன்னா உண்மையாவே அவனுக்கு தேவை இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியுது. இதெல்லாம் பண்ண தெரியுது. அவனுக்கு தேவை இருந்தா உண்மையாவே என்ன பண்றோம்? உதவுறோம், உதவி செய்யறோம், அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், அவன் பண்றானா பண்ணலையான்னு பாக்குறதுக்கு. அப்ப வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா என்ன ஆகுது? அவன் மேல வரான். அப்படி நன்மை செய்யறதுனால நமக்கு என்னதான் வரும்? மேன்மைதான் வருமே தவிர தாழ்ந்து போகிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு வாய்ப்பே இல்லை. நன்மை செய்யறப்ப நான் சொல்றேன், நன்மை செய்வதனால் உனக்கு மேன்மை இல்லையோ பண்ணிட்டு சொல்றாரு. அப்படி நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கோம். நன்மை செய்யலையா நீ, பாவம் எங்க படுத்திருக்கோம்? வாசல் படியிலே படுத்திருக்கோம். நீ என்ன செய்யறியோ அதுக்கு உண்டானதும் வீட்டுக்கிட்டே இருக்கும்ன்றாரு. நீ நல்லது செஞ்சான்னா என்ன வருது? உனக்கு நல்லது வருது, மேன்மை வருது, நன்மை வருது. நீ நல்லது செய்யலன்னா உனக்கு என்ன வரும்? பாவம் வீட்டு வாசல் படியிலே படுத்திருக்கோம். ஜாக்கிரதை யாருன்னு வான் பண்றாரு. யார? காயினை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பார்த்துரு, ஜாக்கிரதை யாரு, கேர்ஃபுல்லாருன்றாரு. ஆனா இவன் என்ன பண்ணான் பாருங்க, 8வது வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளிகளில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் சொல்றாரு, நீ நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை இல்லையான்றாரு. நீ நன்மை செய்யாதிருந்தால் வீட்டு வாசல் படியில பாவம் படுத்திருக்கோன்றாரு. இவ்வளவு வான் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணல காயின்? கேட்கிற மாதிரி இல்லை. அவன் போய் தப்பு பண்ணான் பாருங்க. தப்பு பண்ணதுக்கு அப்புறம் கர்த்தர் பாவத்தின் மிகுதியால் அவன் மாட்டி ஊரெல்லாம் ஓடி ஒளிகிற மாதிரி ஆயிட்டான். அவன் நினைச்சான் இவனை தம்பியை கொண்டுட்டா நம்ம இருக்கலாம்னு நினைச்சான். ஆனா இவனுடைய வாழ்க்கையே அதுக்கப்புறம் சீரழிச்சு போச்சு, அர்த்தம் இல்லாம ஆயிடுச்சு, அங்கங்க ஓடுற மாதிரி ஆயிடுச்சு, இருக்கிற இடத்த விட்டு தப்பிச்சு போற மாதிரி ஆயிடுச்சு, ஓடி ஒளிஞ்சுக்கிற மாதிரி ஆயிட்டான். அவன் வாழ்க்கையே மாறி போச்சு. அப்போ பாவம் ஒரு மனுஷனை எப்படி ஆக்குது? அர்த்தம் இல்லாத மாதிரி ஆக்கிடுது. கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஜெயிக்க விடாத மாதிரி ஆக்கிடுது. முயற்சிகள் எல்லாம் வீணாக்குது. வந்து எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஒன்றுமே உருப்பட மாட்டேது. ஏன்னா ஏதோ ஒரு செயல், ஏதோ ஒரு அக்கிரமம், ஏதோ ஒரு தீமை அது வாசல் படியிலே படுத்துருக்குது. படுத்துக்கிட்டு என்ன பண்ணுது? நல்லாவே ஆக விட மாட்டேங்குது, நல்ல நிலைக்கே மனுஷனை வர விட மாட்டேங்குது, நல்ல மேன்மையான இதுக்கு போக விட மாட்டேங்குது, பிடிச்சி கீழே இழுத்துக்கிட்டே இருக்குது. இவங்க மேலே போகணும்னு நினைக்கிறத விட பிடிச்சி கீழே இழுக்குது பாருங்க, அதுக்கு பலம் அதிகமாக இருக்கு. பிடிச்சி கீழே இழுக்கக்கூடிய, கீழே தள்ளுற அந்த சக்தி உலகத்தில் நமக்கு இங்கே புவி ஈர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஒரு பேனாவை கையில் வச்சிருக்கிறேன், போட்டால் அப்படியே நிற்காது, அப்படியே கீழே தான் போய் விழுது. அப்போ பூமி என்ன பண்ணுது? மனுஷனை ஏதோ ஒரு பொருள் அப்படியே கீழே பிடிச்சி இழுத்துக்குது. அந்த மாதிரி பாவத்தினுடைய எஃபெக்ட் என்ன பண்ணுதான்? மனுஷனை நல்லா ஆக்க விடாத மாதிரி, நல்லா போக விடாத மாதிரி அவனை அப்படியே பிடிச்சி இழுக்குதான் பாருங்க. ஆதாம் ஏவாள் ஆரம்பிச்ச பாவம் தலைமுறையா அப்படியே வருது. தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பிறக்கும் போதே மனுஷன் அப்படி ஆயிட்டான். மனுஷனுக்குள்ளே என்ன வந்துருச்சு? தப்பான சிந்தனை, தப்பான யோசனை. தப்பான சிந்தனை, தப்பான யோசனை எல்லாம் யாருக்கும் போய் என்ன பண்ண வேண்டியதில்லை, சொல்லி தரணும் வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காவே வருது. ஒரு பிறந்திருக்கிற பிள்ளைகிட்ட கூட ஒரு 5 வயசு ஆகிற பிள்ளையவே நீங்கள் அது என்னென்னமோ கற்றுக்குது. 10 வயசு ஆகிறப்ப இன்னும் என்னென்னமோ கற்றுக்குது. 15 வயசு ஆகிறப்ப இன்னும் என்னென்னமோ கற்றுக்குது. இதை யாரும் போய் என்ன பண்ணுறது இல்லை, சொல்லி கொடுக்குறது இல்லை. ஏப்பா இப்படி பண்ணு, அதை இப்படி செய், தப்பானதெல்லாம் போய் சொல்லி கொடுக்குறாங்களா யாராவது? இல்லை. தப்பானதுக்கெல்லாம் டியூஷன் வைக்க வேண்டியது இருக்குதா? நல்லதுக்கு தான் போய் டியூஷன் வைக்க வேண்டியது இருக்குது. மேக்ஸுக்கு ஒரு டியூஷனு, ஃபிசிக்ஸுக்கு ஒரு டியூஷனு, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷனு, ஸ்பெஷலைஸ்டாக படிக்கணும்னா ஒவ்வொரு டியூஷன் தேவைப்படுது. எதுக்கு? நல்லதை உள்ள தள்ளுறதுக்கு. ஆனால் கெட்டது தானாக வந்துடுது, அப்படியே உள்ளே போகுது, ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகுது. எங்கேருந்து போகுது? ஏன் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு ஒன்றும் தெரில. 10 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன ஆயிடுது? சுபாவமே மாறிடுது. அப்போ தான் ஒரிஜினாலிட்டி தெரியுது, அப்போ தான் உண்மைத்தன்மை தெரியுது. 10 பேர் பசங்க சேர்ந்துட்டாங்க, இல்லை 10 பொண்ணுங்க சேர்ந்துட்டாங்கன்னா பாருங்க, அப்போ தான் ஒரிஜினாலிட்டியே தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ரொம்ப நல்ல ஆளுங்க இவர், நல்லா இருப்பாங்க அப்படின்னா வீட்டில் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்க அவர் யாருன்னு, அப்போ தாங்க தெரியும். வீட்டில் தான் என்ன தெரியும்? உண்மையான மூஞ்சி தெரியுது. அந்த மாதிரி பசங்களுக்கு எங்கே தெரியுது? 10 பேர் சேர்ந்துட்டானுங்கன்னா இவன் உண்மைத்தன்மையெல்லாம் வருது. ஏன்னா 10 பேரை நம்ம ஆளுங்கன்னு நினைக்கிறான். அப்போ நினச்சதுக்கப்புறம் இவன் அங்கேருந்து பேசுகிற பேச்சு, செய்கிற செயல், நடக்க, இவன் 100 பேருக்கு முன்னால் நிற்கிறப்ப ஒரு மாதிரி இருப்பான், 10 பேருக்கு முன்னால் போகிறப்ப ஆளே மாறிடுவான், அவன் இல்லாத வேலை பண்ணுவான். அப்போ இதெல்லாம் யாரும் சொல்லித்தரல. தப்பானதெல்லாம் யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை, அக்கிரமமானதெல்லாம் யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. ஆனால் தானாகவே தாவீது சொல்கிற மாதிரி மனுஷனுக்குள்ள வந்து, மனுஷனுக்குள்ள தீமையானவைகள் எல்லாம் மனுஷனுக்குள்ளே வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் வீட்டு வாசல் படியில் வேற படுத்துக்கிட்டு என்ன பண்ணுது? பாவம்
நல்ல தீமையான காரியங்களை உள்ள அனுப்புது. மனுஷங்க பயந்துக்கிற மாதிரி ஆகுது. ராத்திரி தூங்குறப்பெல்லாம் பயம் வருது. என்னங்க பிசாசு வந்து அப்படி பண்ணிருமோ, இது இப்படி பண்ணிருமோ, எங்களை தூக்கத்தை குலைச்சிருமோ, குடும்பத்தை கெடுத்துருமோ அப்படின்னு மனுஷனை பயப்படுற மாதிரி பண்ணுது. ஏன்னா வீட்டு வாசல்ல பாவம் படுத்துருக்க. வீட்டு வாசல்ல பாவம் படுத்துறது என்ன பண்ணுது? தீமையான எண்ணங்களை மனுஷனுக்குள்ள ஏற்படுத்துது. தப்பான எண்ணங்களை ஏற்படுத்துது. சிந்தனைகளை, மோசமான சிந்தனைகளை மனுஷனுக்குள்ள ஏற்படுத்துது. பயத்தை கொடுக்குது. மனுஷங்க பயப்படுறீங்களா? பயத்தை ஏற்படுத்துது. அக்கிரமம் நிறைஞ்சு இருக்கிற சூழ்நிலையில மனுஷனுக்குள்ள அக்கிரமத்தை அந்த இருக்கிறது எல்லாம் என்ன பண்ணுது? கிளம்பி ராத்திரியில ஆக்டிவேட் ஆயிடுது. ஆக்டிவேட் ஆகி மனுஷனுக்கு பயத்தை ஏற்படுத்து, தீமையை கொடுக்குது. மனுஷன் பயந்துடுறான். ஐயோ இப்போ என்ன ஆக போதோ, பிசாசு வந்துருமோ, இப்படி வந்துருவானோ, அப்படி வந்துருவானோ, எடுக்கிற முயற்சியை இப்படி காலி பண்ணிடுவானோ, இப்படி ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவானோ. இந்த மாதிரி பயம்லாம் ஒரு சிலரும் பாருங்க, பயம்லாம் ராத்திரி தான் வரும். பகல்ல வருதா பாருங்க, பகல்ல பயப்படவே மாட்டீங்க. ஒரு சிலர் பகல்லையும் பயப்படுவாங்க, அது வேற கதை. ஆனா குறிப்பா ராத்திரி பயம் வருது மனுஷனுக்கு. என்னங்க இப்படி ஆயிருது, அப்படி ஆயிருது, இப்படி முடிஞ்சிருமோ, மோசமாயிருமோ, இப்படி வந்துருவானோ. பைபிள் அப்பதான் தேடுவாங்க, எடுத்து தலைக்குள்ள வச்சுக்கலாமான்னு பார்ப்பாங்க. தலைக்குள்ள வச்சா கூட யாரோ போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். பைபிளையே சேர்த்து போட்டு அழுத்துற மாதிரி ஆகுது. அதெல்லாம் ஒன்றும் படிக்கிறது இல்லையே. ராத்திரி மட்டும் எடுத்து தலைக்குள்ள வச்சுக்கிட்டா என்ன பண்றது? பிசாசு அதையும் போட்டு சேர்த்து அழுத்துது. அப்படி ஆயிருது, மனுஷன் அப்படி ஆயிடுறான். என்னங்க போட்டு அழுத்துது, என்ன ஒண்ணுமில்லாம ஆக்குதே. இன்னும் ராத்திரிலாம் பயப்படுறாங்க. இது இல்லாம பல பரப்பாற்றாத பிரச்சனை ராத்திரி தான் ஞாபகம் வருது. எல்லாம் அப்படியே போய் பெட்ல படுத்த உடனே தான் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. என்னங்க இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி ஆயிருமோ, நாளைக்கு எப்படி ஆகுமோ, என்ன ஆகுமோ. இதெல்லாம் ஏன் வருதுன்றாங்கன்னா, பாவம் வாசல் படியில படுத்துருக்கு. அதுதான் என்ன பண்ணுது ராத்திரி. ஆனா எல்லாம் காமா குவைட்டா ஊரே அடங்கினதுக்கு அப்புறம் அது ஆக்டிவேட் ஆயிடுது. மனுஷனை ராத்திரி பயத்தையும் திகிலை ஏற்படுத்துது. காலையில எழும்பி வேலைக்கு போனா அவனை ஒண்ணுமே இல்லாம ஆக்குது. வேலையே செய்ய விடாத மாதிரி பண்ணுது. வேலையை செஞ்சா பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஆக்குது. கையின் பிரயாசம் ஜெயிக்காத மாதிரி பண்ணுது. ஆனா ஒரு கிறிஸ்தவன் இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, ஒரு கிறிஸ்தவன் நன்மை செய்தால் அவனுக்கு நிச்சயமா என்ன இருக்கு? மேன்மை இருக்கு. ஒரு கிறிஸ்தவன் நன்மை செய்யறதுனால அவனுக்கு நிச்சயமா உயர்வு இருக்கு. கர்த்தர் இயேசு அனுப்பி வீட்டு வாசல் படியில பாவம் படுத்திருக்காதபடிக்கு அவர் காலி பண்ணிட்டார். அதுதான் வாசிக்கிறோம் பாருங்க. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து 7வது வசனம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் பாருங்க. 1 கொரிந்தியர் 5 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம். 4ல இருந்து வாசிக்கிறோம் பாருங்க. 5வது அதிகாரம் 4. நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில், என்ன சொல்றாரு பவுல்? சொல்றாரு நீங்களும், சபையை பார்த்து சொல்றாரு, கொரிந்து சபையை, நீங்களும் என்னுடைய ஆவியும், பவுலோட ஆவியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில். யாரோட அதிகாரத்தோட வந்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவோட அதிகாரம். வேற எந்த அதிகாரமும் இல்லை. பாருங்க, பிசாசு அந்த அதிகாரத்துக்கு தான் பயப்படுறான். பாவம் இயேசு கிறிஸ்துக்கு தான் பயப்படுது. பாருங்க, எருசலேம் தேவாலயத்தை சாலமோன் கட்டி திறக்கிறப்ப ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகளை பலியிடுறாங்க. பாருங்க, பஸ்கா ஆட்டு ரத்தத்தை தெளிக்கிறாங்களே, அது கர்த்தர் செய்ய சொல்லி பண்ணாங்க. கர்த்தர் பாதுகாத்தாரு. அதை வருஷம் வருஷம் நினைவு பண்ண சொன்னாரு. ஆனா பின்னால அதே பலியிடுறாங்க. ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகளை பலியிடுறாங்க. ஆனா அதெல்லாம் பலியிட்டாலும் என்ன ஆகாது? இயேசுவின் ரத்தத்துக்கு ஈடு இணையே ஆகாது. அதெல்லாம் காண்பிக்குது. பாருங்க, இயேசு வரப்போறாரு. இயேசு ரத்தம் நமக்காக சிந்தப்பட போகுது. ரத்தம் சிந்தப்பட்டு நமக்கு என்ன வரப்போகுது? மீட்பு வரப்போகுது, பாதுகாப்பு வரப்போகுது. பாவத்தெல்லாம் அவர் நீக்கிட்டாரு. இனி மனுஷன் கையிட்டு செய்கிறது என்ன பண்ணுவாரு? ஜெயம் எடுக்க வைப்பாரு. இயேசுவை நம்புற ஒரு ஆளு, அவருடைய ரத்தத்தை நம்புற ஒரு ஆளு, மரணம் உயிர்த்தெழுத நம்புற ஒரு ஆளு மீட்கப்பட்டு வாழ்வடைவான்றதை என்ன பண்ணுது? காட்டுது. ஆனா பழைய ஏற்பாட்டு அதை அப்படிலாம் பண்ண போறாருன்றதுக்காக தான் பலி வைக்க சொல்றாரு. பழைய ஏற்பாட்டு ரத்தத்தெல்லாம், பழைய ஏற்பாட்டுல ரத்தத்தெல்லாம் சிந்தி ஆட்டை பலியிட சொல்றாரு. ஏன்னா இயேசு வந்து பலியாக போறாரு. இயேசு மீட்பு உண்டாக்க போறாரு. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் பழைய ஏற்பாட்டுல பலி. ஆனா இயேசு வந்ததுக்கு அப்புறம் என்ன தேவையில்ல? பலி தேவையில்லை. ஏன்னா இயேசுவே பலி ஆயிட்டாரு. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? இயேசுவினுடைய அதிகாரத்துக்கு மேல வேற எந்த அதிகாரமும் இல்ல. பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்தி ஆடு ரத்தம் இதெல்லாம் சிந்துனா கூட அது காண்பிக்குது இயேசு வரப்போறாரு. ஒரு சூழ்நிலையில பஸ்கா மக்களுக்கு விடுதலையை கொடுக்குது. கர்த்தர் சொல்றாரு, இப்படி செய்ய நான் பாதுகாப்பேன்றாரு. ஆனா அதை எதை காண்பிக்குது? இயேசுவோட ரத்தம் இப்படிதான் சிந்தப்பட போகுதுன்றதை காண்பிக்கிறதா இருக்கிறது பஸ்காவும் கூட.
அப்ப இயேசுவோட அதிகாரத்துக்கு மேல எந்த அதிகாரமும் இந்த பூமியில இல்லை. அதனாலதான் தைரியத்தோட சொல்றோம், இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணும்? ஜெயத்தை கொடுக்கும். இயேசுவின் ரத்தம் மீட்பை கொடுக்கும். இயேசுவின் ரத்தம் வீட்டு வாசல் படியில பாவத்தை படுத்திருக்காதபடி செய்யும். பயத்தெல்லாம் ஏற்படுத்தாது. ராத்திரி நேரம் பயம் வராது. இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட ஒரு ஆளு இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி தூங்க போறான்னா நிம்மதியா தூக்கம் வரும். காலையில எழும்பி போறான்னா போய் கையிட்டு செய்கிறதெல்லாம் என்ன பண்ணும்? வாய்க்கும். பாருங்க, வாய்ச்சி நிம்மதியா வீட்டுக்கு வருவான். திரும்ப வர்றப்ப பாதுகாப்பா வருவான். போன இன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கடவுளுடைய நாமத்துக்காக செஞ்சேன். ஏன்னா இயேசுவின் ரத்தம் அவன் என்ன பண்ணியிருக்கு? கழுவி சுத்தமாக்கி இருக்கு, ஆளை தெளிச்சிருக்கு. அப்பதான் பவுல் சொல்றாரு, நம்ம எல்லாம் இப்ப எப்படி வந்திருக்கிறோம்? இயேசுவின் ரத்தத்தோட அதிகாரம் உள்ளவர்களாம் வந்திருக்கிறோம். 6வது வசனம் 5வது வசனம் பாருங்க. அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லுகிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? என்ன சொல்றாரு? கொஞ்சம் கெட்ட சுபாவம், கொஞ்சம் புளிச்ச மாவு மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது? புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? அப்போ கொஞ்சம் கெட்ட சுபாவம் இருக்கு அப்படின்னா மனுஷனுக்குள்ள அது மனுஷன் முழுவதும் என்ன பண்ணிடுது? கெட்ட மனுஷனா மாத்திடுது. டம்ளர் புதுசா பால் இருக்குங்க, ஒரு சொட்டு விஷந்தாங்க கலந்துட்டாங்கன்னா பாலா இருக்கிறதுல பால் விஷமா மாறிடுறது மாதிரி மனுஷன் வாழ்க்கை என்ன ஆயிருது? அவன் கொஞ்சம் தீமை தாங்க எனக்குள்ள இருக்கு, இதுல மட்டும் தாங்க விழுந்துட்டான்னா அவன் வாழ்க்கையவே சீரழிச்சிருது, ஒண்ணுமில்லாம ஆக்கிடுது. பாருங்க, இப்ப பல இந்த ஃபோன் கால்லாம் வருது, ஏமாத்துறாங்க, பணத்தை மோசடி பண்றாங்க. நீங்க ஃபோன் எடுத்தீங்கனாலே என்ன சொல்றாங்க? உங்ககிட்ட இருந்து இங்கிருந்து அழைப்பு வந்தால் அங்கிருந்து அழைப்பு வந்தா பயப்பட வேண்டாம், அவர்கள் உங்கள் சேமிப்பை பறிக்கும் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம். வேற என்ன சொல்றாங்க? அப்படி ஏதாவது தெரிஞ்சா தகவல் கொடுங்கன்றாங்க. தெரியாம ஒன்றை பண்ணிட்டீங்கன்னு வைங்க, ஏதோ ஒன்று கேட்குறாங்க, ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க, ஒரு ஓடிபியை கொடுத்துட்டீங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேங்க் முழுசையும் முடிச்சிடறோம். இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை பூரா எடுத்து ஒன்றுமெல்லாம் வாக்கிடுறான். அவங்கள ஒரு சின்ன தப்பு வாழ்க்கையவே திசை மாற்றிடுது. நல்லா சேர்த்து வச்சிருக்கிறீங்க, எதுக்கோ ஒரு தேவைக்கு வச்சிருக்கிறீங்க பணத்தை, ஆனால் ஏதோ ஒரு சின்ன தப்பில் போய் மனுஷன் மாட்டிக்கிட்டான்னா அவன் வாழ்க்கையே மாறிடுது. இதுக்கு மேலே எப்படி இவ்வளோ பணத்தை சேர்க்கறது? இப்போ நல்லா சேர்த்து ஏதோ எதிர்காலத்துக்கு வச்சிருக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறீங்க, இதுக்கோ ஒரு இதுக்கு நல்லதுக்காக வச்சிருக்கிறீங்க, ஆனால் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டான்னு வைங்க, வாழ்க்கையே மாறி போயிடுது, அர்த்தமே இல்லாத மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி தான் கொஞ்சம் புளித்த மாவு என்ன பண்ணுதான்? முழு மாவையும் புளிப்பாக்கிறதான், ஒண்ணுமில்லாம ஆக்கிறதான். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆகையால் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவை அது தூக்கி போட்டுன்ற, அதை கழித்து போடுங்கள், அதை வைக்காத. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. கிறிஸ்து நமக்காக பஸ்காவா என்னவாயிருக்கிறாரு? பலி ஆயிருக்கிறாரு. பஸ்கானா என்ன? ஆட்டு பலி கொடுத்து அந்த ரத்தத்தை வீட்டு வாசல்ல தெளிச்சா சங்கார தூதன் தாண்டி போவான், ரத்தத்தை பார்த்துட்டு உள்ள வரமாட்டான். அதான் இங்க என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவே இப்ப எப்படி ஆயிட்டாரு? நமக்கு பஸ்காவா பலி ஆயிட்டாரு. அவரே ஆட மாதிரி என்ன ஆயிட்டாரு? இயேசு பலி ஆயிட்டாரு. அவருடைய ரத்தத்தினால மனுஷன் இப்ப எப்படி ஆயிட்டான்? பாதுகாக்கப்படக்கூடியவன் ஆயிட்டான். ஆடு பலியிட்டு வீட்டு நிலைக்கால்கள்ல ரத்தம் சிந்தப்பட்டு அதனால மனுஷனுக்கு என்னென்ன பாதுகாப்பு வந்துச்சோ அதெல்லாம் இயேசுவே பலியானதுனால வந்துருச்சு. இப்ப அதனாலதான் இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜெபிக்கிறோம் தைரியமா. உங்க வீட்டு இயேசு எதற்காகலாம் மரித்தாரு? பாவத்துக்காக, சாபத்துக்காக, அக்கிரமத்துக்காக, தரித்திரத்துக்காக, அவமானத்துக்காக, நோய்க்காக, சொல்லிக்கிட்டே போலாம், எல்லாத்துக்காக அவர் மரிச்சாரு. அந்த மரணம் மனுஷன் என்ன பண்ணிருச்சு? அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மனுஷனை எல்லாவற்றிலிருந்தும் நீக்கிருச்சு, எல்லா தீமையிலிருந்தும் மனுஷனை நீக்கிருச்சு, எல்லா நல்லதையும் மனுஷனுக்கு கொடுக்கும்படி தான் அவர் மரிச்சாரு. அதான் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறார். என்னன்னா, சிலுவையில் இயேசு மரிக்கும் போது உலகத்தில் இருக்கிற தீமையெல்லாம் எப்படி அவருக்குள்ள போகுதுன்னு பாருங்க. அது ஒரு நாள் எடுத்து குரூப்ல போட்டு விடுறேன். பாருங்க எப்படி உலகத்தில் இருக்கிற தீமையெல்லாம் இயேசுக்குள்ள போதுன்னு ஒரு அனிமேஷன் மாதிரி ஒன்று போட்டு இப்படிதான் இயேசு எல்லா தீமையும் எடுத்துட்டாரு. அப்ப இன்னைக்கும் நீங்க கேட்கலாம், என்னங்க பயமா இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, இருக்கதான் செய்யுது. ஆனா இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தம் ஜெயம். நீங்கன்னா இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும்னு சொல்லி ஜெபிச்சிங்கன்னா
இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அதிகாரம் செயல்பட்டு காரியங்கள் என்ன பண்ணுது? நமக்கு சாதகமா நன்மையா ஏற்படுத்தி நமக்கு வாய்ப்பு ஏற்படுத்துது, வாய்க்க பண்ணுது நமக்கு. அப்ப இயேசு இன்றைக்கு நமக்கு பஸ்காவா எப்படி ஆயிருக்கிறாரு? பலியாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு சில நேரத்தில் மக்கள் நினைக்கிறாங்க, என்னங்க நானே என்னுடைய என்ன பண்ணிடுவேன், என்னுடைய பாவத்திலிருந்து வெளியே வந்துடுவேன், நானே என்னை பரிசுத்தமாக்கிக்குவேன்னு நினைக்கிறாங்க. நானே தப்பெல்லாம் விட்டுருவேன், என்னுடைய பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு நான் போதுங்க, என்னுடைய பலன் போதும்லாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. ரெண்டாவது மக்கள் நினைக்கிறாங்களாம், யாராவது தவறி விழுந்துட்டாங்கன்னா அதை பார்த்தோன்னே பயம் வருது பாருங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, வாழ்க்கையே வீணா போச்சு. இந்த சொன்ன பாருங்க, ஏதோ ஓடிபியை கொடுத்து பணத்தெல்லாம் இழந்துட்டாங்கன்னு வச்சிருக்கேன். ஒருத்தரை பார்த்து இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பயம் வந்துருச்சு. அந்த பயமே என்னை நல்ல ஆள் ஆக்கிரோன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஆக்காது. திருடுறேன் எப்படி ஒரு தடவை ஓடிபி அனுப்புகிறான், ரெண்டாவது என்ன பண்ணுறான்னா ஒரு ஏபிகே ஃபைல் அனுப்பி விட்டுறான் குரூப்பில். அது பிடிஎஃப் மாதிரி வருது, தட்டினா உள்ளே போனால் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருது. நிற்கிறேன்னு நினைக்கிறவன் அப்படியே விழுந்து போயிடுறான், ஒன்றும் இல்லாமல் ஆயிடுறான். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷன் யாரோ ஒருத்தங்க தவறி விழுந்துட்டாங்க, அதை பார்த்து நான் சரியாயிருவேன்னா சரியாக முடியாது. முதல்ல நானே என்னை சரி பண்ணிக்குவேனாலும் சரியாக முடியாது. நானே எங்கள் வீட்டில் இருக்கிற பயத்தெல்லாம் நான் நீக்கி நான் ரொம்ப தைரியசாலியான ஆளுங்க, நான் ரொம்ப அப்படி பார்த்து சாதிச்சிருவேன் அப்படிலாம் நினச்சா அப்படியும் ஒன்றும் ஆக முடியாது. எது ஆக முடியும்ன்றாங்கன்னா, இயேசுவின் ரத்தம் தான் மனுஷன் என்ன பண்ண முடியும். கிறிஸ்து நமக்காக பஸ்காவா பலியாயிருக்கிறாரு. அந்த பலி மனுஷன் என்ன பண்ணுது? பாதுகாக்குது. இஸ்ரவேல் மக்கள் நினைச்சு பார்க்குறாங்க, எங்க வந்து கானான் தேசத்துக்குள்ள நுழைஞ்சோடனே யோசிச்சு பார்க்குறாங்க, இயேசு அன்னைக்கு பாதுகாத்தாரு அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்து அவங்க தேசத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அதுக்காகலாம் அவங்க வேண்டி கொண்டிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம வெற்றிக்கு மேலே வெற்றியை கொடுக்கறதற்கு கர்த்தர் இயேசுவின் ரத்தம், கிறிஸ்துவே நமக்காக பலியாயிருக்கிறாருன்றதுனால அந்த பலியை நம்ம நினச்சி பார்த்து அதனாலேயே நாம் வெற்றியும் மேன்மையும் அடைகிறோம். எப்படி நமக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு வெற்றியும் மேன்மை வருதுன்னா, ஏதோ நான் என் பாவத்திலேருந்து நானே வெளியே வந்துடுவாங்க, நான் ஜெயிச்சிருவாங்க, நானே பார்த்துக்குவாங்க, அதனால ஒரு கிறிஸ்தவ முன்னேறது இல்லை. நானே செஞ்சு நானே உண்டாக்குனதுங்க. பாபிலோன் சொல்றாரு, நான் பாபிலோன்ல நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்றார். போய் நின்று பார்த்துட்டு ரொம்ப ஜோரா சொல்றாரு, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்றார். கர்த்தர் அவரை சபிச்சிடுறாரு. பாருங்க, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர், நான் முன்னால் ஒரு சர்ச்சில் இருந்தேன், அந்த சர்ச்சில் ஒரு வயசான ஒருத்தர் வருவார் மேலே. சர்ச்சை கட்டி மேலே சர்ச்சுக்கு இடம் கொடுத்துருக்கிறது ஒரு பாஸ்டர். அப்போ 2 மாடி கட்டியிருக்காரு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரில் சர்ச்சுக்கு இடம் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த வீடு கட்ட ஆரம்பித்ததுலேருந்தே அவர் கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பல காரணம் சொல்கிறாங்க. அதில் ஒரு காரணம், இவர் 8th வீட்டுக்காரர் தான், தாத்தா வயசானவர். ஆரம்பத்தில் நான் போனப்போ சபைக்கு வர மாட்டார், அப்புறம் கொஞ்சம் போய் அப்புறம் நான் வர்றது போகிறதெல்லாம் பார்த்து அப்புறம் ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறதுக்குனே வருவார். அதுக்கப்புறம் சபைக்கு வர ஆரம்பித்தார். அப்புறம் ஒரு நாள் சொன்னார், இவர் பாஸ்டர் வீடெல்லாம் கட்டினாருங்க, மேலே வந்து நின்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்னு நினச்சாரு, அன்னைக்கே விழுந்தாருங்க அப்படின்னாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, வீட்டை கட்டி மேலே வந்து நின்ன உடனே நான் தான் கட்டினேன்னு நினச்சாரு, நான் அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆனார். அதுக்கப்புறம் இங்கே அவரால் சரியாக வந்து வாழ முடியல, இருக்க முடியல, ஆஸ்பத்திரியிலே தான் அவர் வாழ்க்கை போச்சு, அர்த்தம் இல்லாத மாதிரி ஆயிட்டாரு. கடைசியில் மனுஷன் மறிச்சும் போனார். என்ன சொல்ல வரேன்னா, மக்களே அப்படி பார்க்குறாங்க பாருங்க. என்னங்க நல்லா வந்தார், வீட்டெல்லாம் கட்டினாரு, வந்து தனக்குன்னு பெருசு நான் தான் பண்ணிட்டேன்னு நினைச்சாரு, அப்படியே விழுந்துட்டாருன்னு உலகத்தில் இருக்கிற ஆளுங்கெல்லாம் அவங்களை பார்க்குறப்பயே தெரியுது. அப்போ கர்த்தர் தான் மனுஷன் என்ன பண்ண முடியும், உயர்த்த முடியும். நான் பண்ணிட்டேன்னு ஒரு மனுஷன் நினைக்கவே முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, பஸ்காவை நினைச்சு பாரு, நான் பண்ணதை நினைச்சு பாரு, நான் இன்னைக்கு நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்றத நம்ம சபையை நினைச்சு பார்க்க சொல்றாரு. சபையை என்ன நினைச்சு பார்க்க சொல்றாரு, நான் உனக்கு எப்படி பலியாக்கி, கிறிஸ்துவே நமக்கு பஸ்காவா எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறாரு, பலியாக்கப்பட்டிருக்கிறார். அந்த பலியை இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்கிறோம். நினைச்சு பார்த்தா என்ன சொல்ல வரோம், இயேசுவே எனக்காக பலியாக்கப்பட்டதுனால இயேசு என்னுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமம், தரித்திரம், அவமானம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, நீக்கிட்டாரு. எனக்குள்ள இருக்கிற பாவமான மனுஷனை அவர் இல்லாம ஆக்குறாரு. திருவிருந்தில் பங்கு கொள்றப்ப கூட அந்த மனநிலையோட பங்கு கொள்ளுங்க. எந்த மனநிலை, இயேசு என்ன பரிசுத்தமாக்குறாரு, இயேசு என் பாவத்துல இருந்து அகற்றிட்டாரு. பாவம் என்னுடைய வாழ்க்கையை தடுக்குது, முன்னேற விடாத மாதிரி செய்யுது, என்னை மோசமாக்குது, என்னை ஜெயிக்க விடாத மாதிரி பண்ணுது, கையின் பிரயாசங்களை வாய்க்காத மாதிரி பண்ணுது. எல்லாவற்றையும் இயேசு நீக்கிட்டாருன்றதை நினைக்கிறது தான் என்னது, திருவிருந்து. பஸ்காவா பலியானது
பலியாகி நமக்கு இன்னைக்கு நியமிச்சிருக்கிறார். அதான் வாசிக்கிறோம் பாருங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்ன நினைச்சு பார்த்துபடி செய்ய. இன்றைக்கு சபைக்கு வேலை என்னன்னா, நம்மளை நினைச்சு பார்க்கறது இல்ல, மாறாக நாம் நினைத்து பார்க்கிறோம். நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிற பஸ்காவாகிய கிறிஸ்து நினைச்சு பார்க்கிறோம். அவரை நினைச்சு பார்க்கிறப்ப வாழ்க்கையில இருக்கிற தடகடெல்லாம் அகலுது, எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆகுது. கட்டு கிட்டு பயம் எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆகுது. அதனாலதான் ஒரு சிலர் பாருங்க, மக்கள் ஏதோ ஒரு இதில் ஜெயிச்சிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, நல்லா ஆயிட்டாங்க, வாழ்க்கையில் நல்ல வேலை கிடச்சிருச்சு, முன்னேற்றம் வந்துருச்சு, பிள்ளை பிறந்துருச்சு, இந்த மாதிரிலாம் ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிறாங்க. எதுக்கு? நான் இல்லை, கர்த்தர் தான் செஞ்சாரு. எதுக்கு? பிள்ளை பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. எதுக்கு? அதுக்கு ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிறாங்க. ஏன்னா நான் இல்லை, இந்த பிள்ளைய கர்த்தர் கொடுத்தாரு, ஒரு வயசு வரைக்கும் வளர்த்தி இருக்கிறாரு, இதுக்காக கர்த்தருக்கு தான் நன்றி சொல்றாங்க. அதுதான் ஸ்தோத்திர கூட்டம். ஏதாவது ஒரு நல்லா ஜெயிச்சிட்டாங்கன்னா பாருங்க, ஒரு ஸ்தோத்திர கூட்டம் சொல்லுவாங்க. ஏன் ஸ்தோத்திர கூட்டம்னா அதுக்கு தான். அது ஸ்தோத்திர கூட்டம் மாதிரி தான் பஸ்காவை செய்யறாங்க இவங்க. கர்த்தர் செஞ்சாருன்ற நினைச்சு நம்மளும் கர்த்தர் நினைச்சாருன்னு செய்யறப்ப, கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக பலியாயிருக்கிறாருன்றத நினைக்கிறப்ப என்ன வருது? வெற்றியும் ஜெயமும் முன்னேற்றமும் நம்மளை தேடி வருது. அப்படிதான் வெற்றி வருது. யோசுவாவுக்கு இருந்த குணாதிசயம் என்ன? யோசுவா எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை தான் முன்னிலைப்படுத்துறான். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரையே சார்ந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நீங்க என்ன நிலைமையில வேணா இருக்கலாம், ஆனா எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறார். திருவிருந்தனை எடுத்துக்கும் போது அதை நினைங்க, இயேசு எனக்காக பலியாயிருக்காருங்க. இயேசு எனக்காக என்ன இருக்கிறாரு? சிலுவையில தொங்கி இருக்கிறாரு, மரிச்சிருக்கிறாரு. அதனால உள்ள இருக்கிற பாவம், அக்கிரமம், முன்னோர்கள் யாரு செஞ்ச தப்பா இருக்கட்டும், ஆதாம் செஞ்ச தப்பா கூட இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில வந்து என்ன அணுகாதபடிக்கு இயேசு நீக்கிறார். பாருங்க, ஏதோ ஒரு பாவம் தான் மனுஷனை வந்து என்ன பண்ணுது? அப்படியே நல்லா ஆக்க விடாத மாதிரி பண்ணுது. அப்படியே நல்ல உயர்ந்த சிந்தனை வராத மாதிரி என்ன பண்ணுது? அவன் அப்படியே குறுக்கலான சிந்தனைக்குள்ளேயே வச்சு பூட்டிக்குது. குடும்பத்துக்குள்ள எப்பேற்பட்ட கட்டு இருக்கோ, என்ன இருக்கோ, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எந்த கட்டு, எந்த போராட்டம் வாழ்க்கையில என்னங்க இவர் இதை விட்டுட்டாருன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம், ஏங்க எங்க வீட்டம்மா கொஞ்சம் இதை பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வேணா இருந்தாலும் சரி, இயேசு என்ன பண்றாரு? அதை செய்ய விடாதபடி பண்றாரு. அவருடைய ரத்தம், கிறிஸ்துவாகிய பஸ்கா பலியாக்கப்பட்டிருக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகள், அத்தனை மோசமான நிகழ்வுகள் எல்லாவற்றையும் இயேசு நீக்குகிறார். நம்புறீங்களா? வீட்டுக்கு போகும்போது அந்த நம்பிக்கையோட போக. அடுத்த வாரம் வர்றப்ப அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வரணும். கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக பலியாயிருக்கிறாரு. திருவிருந்தில் பங்கு கொள்ளும் போது அந்த எண்ணம் வரட்டும், கிறிஸ்து பஸ்கா எனக்கு பலியாயிருக்கிறாரு, எனக்கு பலியாகி எல்லாத்தையும் மீட்டுட்டாரு. பாவம், சாபம், அக்கிரமம், நோய், தரித்திரம் சொல்லிக்கிட்டே போங்க. என்னென்னலாம் இருக்கும் உங்களுக்கு பிரச்சனைன்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதுல இருந்தெல்லாம் இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? நீக்கி விட்டார் என்கிறதை நம்புங்க. நம்பி திருவிருந்தில் பங்கு கொள்ளுங்க. கிறிஸ்துவாகிய பலியாகி இருக்கிற பஸ்கா கிறிஸ்து நமக்கு மீட்பையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் நமக்கு உறுதி பண்ணுவார். அதான் வாசிக்கிற பாருங்க, கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுகிறார். யோசுவா அப்படிதான் ஜெயிச்சான். யோசுவா இப்படி நினைச்சு பார்க்கறாங்க. நினைச்சு பார்த்து இயேசு கடவுள் நினைச்சு பார்த்து கடவுள் தான் நம்புறாங்க, கடவுள் தான் செஞ்சாலும் நம்புறாங்க. ஜெயம் வருது. இன்றைக்கு நாமும் கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக பலியாயிருக்கிறார்ன்றதை நம்புவோம். நமக்கும் ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஜெயம் வரும். சொல்லுங்களேன், வெற்றி வரும். கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக பலியாயிருக்கிறார். சொல்லுங்களேன், கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக பலியாயிருக்கிறாரு, எனக்காக பலியாயிருக்கிறாரு. அதனால என்னை மீட்டு நல்ல பாதை கொண்டு போவார். எதுவும் என்னை பிடிச்சி கீழே தள்ள முடியாது. கீழே தள்ளக்கூடிய சக்திகள் எல்லாம் அவர் இல்லாம பண்ணிட்டாரு, அவர் நீக்கிட்டார். அதை ஆக கர்த்தர் தாமே நம்மை